السلام عليكم ورحمة الله وبركاته. حمدا لمن خلق الإنسان وعلمه البيان، والصلاة والسلام على رسول الله وعلى آله حزب الله وأصحابه جند الله، وبعد. فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الدين عند الله الإسلام. சங்கைக்குரிய பெரியோர்களே, அன்பு சகோதரர்களே, இந்த நிகழ்ச்சியை தங்களது இல்லங்களிலிருந்து செவிமடித்து கொண்டிருக்கக்கூடிய பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரருளும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது நல்லாசியும் நம் அத்தனை பேர் மீதும் நிலவுமாக. அல்லாஹும் அவனது ரசூலும் எந்தெந்த கர்மங்களை எடுத்து நடக்க வேண்டும் என்று நமக்கு கட்டளையிட்டுள்ளார்களோ அவை அனைத்தையும் எடுத்து நடக்கவும், எவைகளை தவிர்த்து நடக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்துள்ளார்களோ அவை அனைத்தையும் தவிர்த்து நடக்கவும் ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் நான் வசியத்து செய்து கொள்கிறேன். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். சங்கைக்குரியவர்களே, இந்த மண்ணிலே வாழ்ந்து பலரை வாழ வைத்து இன்றும் மறைந்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மகான்களாகிய பெரிய லப்பப்பா, சின்ன லப்பப்பா ஒலியுல்லா ரதியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவர்களினுடைய நினைவாக நடத்தப்படக்கூடிய இந்த நல்ல நிகழ்ச்சியினுடைய தொடர் சொற்பொழிவின் முதல் நாளாகிய இன்று பெற்றோரை கண்ணியப்படுத்தக்கூடிய முறை இஸ்லாம் என்ன சொல்லுகிறது, எவ்வாறு பெற்றோரை மதித்து பிள்ளைகள் நடக்க வேண்டும் என்ற ஒரு கட்டளையை, ஒரு வழிமுறையை மார்க்கம் சொல்லுகிறது என்பது குறித்த செய்திகளை நாம் இங்கே பேச இருக்கிறோம். சங்கைக்குரியவர்களே, நமது மார்க்கம், இஸ்லாமிய மார்க்கம், பெற்றோருக்கான மிகுந்த முக்கியத்துவத்தை, மரியாதையை தந்திருக்கிறது. ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவனுடைய திருக்குர்ஆன் ஷரீஃபில் 3 விஷயங்களை வசியத்தாக அவன் செய்கிறான். ஒன்று, தக்வாவை குறித்து அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் ஒரு வசியத். இரண்டாவதாக, பெற்றோருக்கு உபகாரம் செய்ய வேண்டிய விஷயத்திலேயும் அல்லாஹ் வசியத்து செய்கிறான். இன்னொன்று, பாகப்பிரிவினை விஷயம். பிள்ளைகளுக்கு மத்தியில், குடும்பங்களுக்கு மத்தியில், உறவுகளுக்கு மத்தியிலே அவர்களது சொத்துக்களை பிரித்து கொள்ளக்கூடிய நெறிமுறைகள், இவைகளை குறித்தும் வசியத்து செய்திருக்கிறான். ஆக இந்த 3 வசியத்துக்களில் ஒன்றாக இருப்பதுதான் பெற்றோருக்கு பணிந்து நடக்க வேண்டும், அவர்களுக்கு உபகாரம் செய்ய வேண்டும், அவர்களோடு கிருபையாக நடந்து கொள்ள வேண்டும் என்ற விஷயம். என்னதான் பெற்றோர் எப்படிதான் நடந்து கொண்டாலும் கூட அவர்களினுடைய கண்ணியத்தை குறைப்பதற்கோ குலைப்பதற்கோ, அவர்களை வித்தியாசமாக பார்ப்பதற்கோ பேசுவதற்கோ, அவர்களினுடைய மனதை வேதனைப்படுத்துவதற்கோ கூட நம் மார்க்கத்தில் எள்ளளவும் அனுமதி இல்லை. எந்த அளவிற்கு என்பது குறித்து நாம் சொல்வதாக இருந்தால், ஒரு முஸ்லிம் அல்லாத ஒரு குடும்பம் இஸ்லாமியத்தில் பிள்ளை வந்த பொழுது பெற்றோர் இஸ்லாமியத்திற்கு வராத நிலையில் அவர்கள் அந்த சமயத்திலும் கூட பெற்றோர் பிள்ளை என்ற உறவு விட்டு போகாது. அந்த அளவிற்கு மார்க்கம் சொல்லி காட்டுகிறது. சையதுனா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள்
கண்மணி பொன்மணி முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து, யா ரசூலல்லாஹ், என்னுடைய தாய் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை, நான் அவர்களுக்கு ஹிதுமத்தை செய்ய வேண்டுமா? அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளாத, உங்களை ஏற்றுக்கொள்ளாத ஒரு பெண் என்னுடைய தாய், நான் அவர்களுக்கு பணிவிடை செய்வதும் அவர்களுக்கு சேவகம் செய்வதும் என் மீது கடமையா என்று கேட்ட பொழுது ஆம் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு கட்டத்தில் அந்த தாயினுடைய வார்த்தைகள் விஷமாக ஆன பொழுது, அவர்களுடைய வாயிலிருந்து பிறக்கக்கூடிய உதிரக்கூடிய வாக்கியங்கள் தேளாக கொட்டிய பொழுது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களால் பொறுமையாக இருக்க முடியவில்லை. வார்த்தைகள் தன்னை பற்றி பேசியிருந்தால் பரவாயில்லை, மாறாக அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி பேசும் பொழுது சங்கடப்பட்டு போனார்கள். சில கடுமையான பதில் வார்த்தையையும் கூட சில அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பேசியது உண்டு. ஆகவே இந்த அடிப்படையிலே தாயை துண்டித்து விடுவது, தாயோடு எந்த தொடர்பையும் வைத்துக்கொள்வது இல்லை, அவளுக்கு எந்த ஹிதுமத்தையும் செய்வதில்லை, எந்த சேவகத்தையும் பணிவிடையையும் செய்வது இல்லை என்ற ஒரு முடிவுக்கு வந்த அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் முறையிட்ட பொழுது கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களினுடைய அந்த முடிவை ஏற்றுக்கொள்ளவில்லை, மாறாக அது தப்பு என்றார்கள். அப்படி இருக்கக்கூடாது அபூ ஹுரைரா, நீங்கள் உங்களினுடைய பெற்றோருக்கு செய்ய வேண்டிய, உங்கள் தாய்க்கு செய்ய வேண்டிய கடமைகளை முறையாக செய்தே ஆக வேண்டும் என்று வலியுறுத்தினார்கள். ஆக அந்த அளவிற்கு ஒரு கட்டத்தில் இது உச்ச நிலையை அடைந்த பொழுது அவர்களினுடைய மனதில் ஆழமான வேதனையையும் சங்கடத்தையும் தந்த பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தே வந்து முறையிட்டார்கள், நாயகமே, இனிமேல் என்னுடைய தாயோடு இருக்க முடியாது நாயகமே, ஏனெனில் அவள் என்னை அடித்தால் பரவாயில்லை, என்னை வார்த்தைகளால் சுட்டால் பரவாயில்லை, உங்களை ஏசும் பொழுது என்னால் பொறுக்க முடியவில்லை. ஒரு தாய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்றாலும் பொறுக்க முடியாது. ஆக உங்களை ஏசும் பொழுது என்னால் பொறுக்க முடியவில்லை நாயகமே என்று சொன்ன பொழுது, நீங்கள் அப்படியெல்லாம் முடிவெடுத்து நீங்கள் தாயை விட்டு பிரிஞ்சிடாதீங்க என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன பொழுது, அப்படியானால் என்னுடைய தாயினுடைய ஹிதாயத்திற்காகவது நீங்கள் துஆ செய்யுங்கள் என்றார்கள். அல்லாஹும்ம ஹ்தி உம்ம அபீ ஹுரைரா, அபூ ஹுரைராவுடைய உம்மாவிற்கு நீ நேர்வழி காட்டு ரஹ்மானே என்று கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரார்த்தித்தார்கள். மஜ்லிஸ் முடிந்து வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டின் கதவு அடைக்கப்பட்டிருக்கிறது. கதவை தட்டுறாங்க, விளங்க இல்லை, திறக்கப்பட இல்லை. திருப்பி தட்டுகிறார்கள். அப்படி தட்டும் பொழுது உள்ளிருந்து சப்தம் வருகிறது, கொஞ்சம் அபூ ஹுரைரா நில்லு, நான் குளிச்சுக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க. இது வழமையாக குளிக்கிற நேரமும் இல்லை, தாய் குளிக்கிற நேரம் அல்ல இது. இது என்ன இந்த நேரத்தில் குளிக்கிறாங்க என்று அவர்களுக்கு ஒரு யோசனையாகவும் இருந்தது. கடைசியாக கொஞ்சம் நேரம் கழித்து அவர்கள் கதவை திறக்கிறார்கள். கதவை திறந்து அவர்கள் உள்ளே போகிறார்கள். என்ன அபூ ஹுரைரா, இந்த நேரத்தில் நான் குளிக்கிறேன் என்று வித்தியாசமாக பார்க்கிறாயா? வழமைக்கு மாற்றமாக குளிக்கிறேனே இந்த நேரத்தில் என்று நினைக்கிறாயா? அந்த நேரத்தில் ஒரு தடவை குளித்தது இல்லை. அந்த நேரத்தில் எப்போதும் அந்த தாய் குளித்து பார்த்தது இல்லை. அவங்களுக்குன்னு ஒரு நேரம் இருக்கும், அந்த நேரத்தில் குளிப்பாங்க. அது என்ன நேரமோ, இது வித்தியாசமான ஒரு நேரமாக இருக்கிறதே என்று நீ பார்க்கிறாயா என்று கேட்ட பொழுது, ஆம்மா, நீங்கள் வித்தியாசம் அந்த நேரத்தில் குளிச்சிருக்கிறீங்களே. அது மட்டும் இல்லை, அதை விட பெரிய உனக்கு ஆச்சரியம் காத்திருக்குது. அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூல் என்று அவர்கள் கலிமாவை மொழிந்த பொழுது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள், என் வாழ்நாளிலே நான் அடைந்த மிகப்பெரிய சந்தோஷம் அது என்று. என் வாழ்நாளிலே நான் அடைந்த மிகப்பெரிய சந்தோஷம் அது. எனவே நம் தாய் தகப்பர்களாக இருக்கக்கூடியவர்கள் வழி தவறி இருந்தாலும் கூட அவர்களுக்கு செய்ய வேண்டிய ஹிதுமத்துக்களிலிருந்து நாம் விடுபட்டு போய்விட முடியாது. மாறாக அவர்களுக்காக நாம் பிரார்த்தித்து கொண்டே இருக்கணும். ஏன்னா நம்ம பெற்று எடுத்துட்டாங்க. அவர்கள் என்றாவது ஒரு நாள் ரப்புல் ஆலமீன் நமது பிரார்த்தனைகளை அங்கீகரிப்பான், அவர்களை நேர்வழிக்கு கொண்டு வருவான். எனவே பிள்ளைகளினுடைய கடமை என்ன என்பதை நமது உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக தெளிவாக விளக்கப்படுத்தி இருக்கிறார்கள். சையதுனா அபூ பக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா
இந்த உம்மத்தில் மிக சிறந்த ஒரு மனிதர் என்று கண்மணியாம் முஹம்மதுன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் நெஞ்சம் நிறைந்து வாழ்த்தப்பட்டவர்கள். எந்த அளவிற்கு நம்மெல்லாம் அவங்க கூட பிள்ளைகள் தான், சித்திக் நாயகத்தினுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். நம்ம ஊரில் இருக்கக்கூடிய மக்கள் பெரும்பாலும் சித்திக் நாயகத்தினுடைய பிள்ளைகள், சித்திகீகளாக நாம் இருக்கிறோம். அப்படிப்பட்ட நம்முடைய பாட்டனார் சித்திகுல் அக்பர் நாயகம் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களினுடைய தந்தை அபூ குஹாஃபா இஸ்லாத்தை ஏற்றுக்கிடவில்லை. அபூ குஹாஃபா இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. இது சித்திக் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு மிகுந்த கஷ்டத்தை தந்தது, மிகுந்த வேதனையை தந்தது. ஒரு வாப்பா இல்லையா, அம்மா வந்துட்டாங்க, அம்மா இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாங்க, வாப்பா இஸ்லாத்துக்கு வரல, ரொம்ப சங்கடப்பட்டு போனார்கள். ஃபத்துஹ் மக்கா ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு மக்கா வெற்றி அடைந்த பொழுது, நீண்ட செய்தி ஒரு சுருக்கமாக நான் சொல்லுகிறேன். மக்கா வெற்றி அடைந்த பொழுது பல பேரும் இஸ்லாத்தை ஏற்றார்கள். சித்திக் நாயகம் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தன்னுடைய வீட்டுக்கு சென்று தன் வாப்பாவிடத்தில் இது விஷயமாக பேசினாங்க. தன் பாப்பாவிடத்தில் இது விஷயமாக பேசி சத்திய மார்க்கத்துக்காக வருகை தாருங்கள் என்று அழைத்த பொழுது அது அவங்க என்ன செஞ்சுக்கிட்டாங்க, ஏற்றுக்கிட்டாங்க. ஏற்றுக்கொண்ட அவர்கள் பார்வை மங்கிய நிலையில் வயதில் மூத்த வயதாக இருக்கக்கூடிய அந்த பெருமகனாரை கைப்பிடித்து அழைச்சி வந்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய தர்பாருக்கு அழைச்சிட்டு வர்றாங்க. கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே இருக்கிறாங்க, காபாவுக்கு அருகிலே இருக்கிறார்கள். அப்படி இருக்கக்கூடிய அந்த மஜ்லிஸுக்கு சித்திக் நாயகம் தன்னுடைய தந்தை அபூ குஹாஃபாவை அழைத்து கொண்டு வருகிறார்கள். அழைத்து கொண்டு வந்து, நாயகமே ஹதாபி, என்னுடைய தந்தை வந்திருக்கிறார்கள், இவர்களுக்கு உங்களினுடைய திருவாயால் கலிமாவை சொல்லிக் கொடுங்கள் நாயகமே என்று சொன்ன பொழுது சொல்லிக் கொடுத்தாங்க. சொல்லி கொடுத்துட்டு சொன்னாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அபூபக்கர், ஏன் உங்கள் வாப்பாவை நீங்கள் இங்கே கூட்டிகிட்டு வந்தீங்க? இவ்வளோ வயசு, ஒரு பெரிய மனுஷன். ஏன்னு சொன்னால் அவங்களுக்கு தலை முடி தாடியில் ஒரு கருப்பு முடி கிடையாது, எல்லாம் பழுத்துட்டாங்க, எல்லாம் வெள்ளை வெள்ளைன்னு இருக்கிறாங்க. ஆளும் வெள்ளை, தலைமுடியும் வெள்ளை, தாடியும் வெள்ளை, எல்லாம் நல்ல வெள்ளை வெள்ளைன்னு இருக்கிறாங்க. ஒரு முடி கூட கருப்பு முடி கிடையாது. அந்த அளவிற்கு எல்லாமே பழுத்து போன வயசு. இந்த நீண்ட வயதில் இவ்வளோ தூரம் அழைச்சிட்டு வந்திருக்கிறீங்களே, நீங்கள் சொல்லியிருந்தால் நான் வந்திருக்க மாட்டேனா என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்போது சித்திக் நாயகத்தினுடைய பதில், நாயகமே, என் தந்தைக்கல்லவா பாக்கியம் கிடைக்கிறது, அவரல்லவா உங்களை தேடி வர வேண்டும் என்று சொன்னார்கள். இது ஈமான், இது ஈமானில் உட்பட்டது. தந்தை தான், ஆனாலும் கூட ஈமானை தேடி அவர் வரணும், உங்களை தேடி அவர் வரணும், அதுதான் முறை. எனவே அதுதான் நான் அழைத்து வந்தேன் என்று சொன்னார்கள். அது சித்திக் நாயகத்தினுடைய ஈமானின் தன்மை, அது பவர்ஃபுல் ஈமான்ல. எனவே இப்படிப்பட்ட ஒரு நிலையில் இந்த தந்தைக்கும் தாய்க்கும் ஒவ்வொரு பிள்ளைகளும் அன்றைய காலத்தில் எந்த அளவிற்கு ஹிதுமத்தை செய்திருக்கிறார்கள் என்பதையெல்லாம் நாம் சொல்ல வருகிறோம். அருமையான பெருமக்களே, சஹாபிகளினுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும் பொழுது அவர்களெல்லாம் தங்களுடைய பெற்றோருக்கு, ஏன் அப்துல்லாஹ் இப்னு உபை இப்னு சலூல் ஒருத்தன் இருந்தான், ஆக பெரிய முனாஃபிக், ரொம்ப பெரிய, அவன் தான் தலைவன், சையதுல் முனாஃபிகீன், முனாஃபிகீன்களினுடைய லீடர். அவன் பேர் அப்துல்லா, அவன் வாப்பா பேர் உபை, அவனோட வாப்பா பேர் சலூல். அப்துல்லாஹ் இப்னு உபை இப்னு சலூல் என்பவன் ஆக பெரிய கொடியவன். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஜ்லிஸில் தான் வந்து உட்கார்ந்துருப்பான். அவன் ரசூலுல்லாவோட தொழுவான், அஸ்ஸலாமு அலைக்கும் யா ரசூலுல்லான்னு சொல்லுவான், எல்லாம் பேசுவான். பள்ளிவாசலில் இருப்பான், பள்ளிவாசல் மஜ்லிஸில் கலந்துக்கிடுவான், எல்லாமே நடந்து கொள்வான். வெளியே வந்து அவனுக்குன்னு ஒரு ஆள் கழிக்கிறான், அவனுக்குன்னு ஒரு குழு இருக்குது. அவன் வெளியில் வந்ததற்கு பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நான் எப்படி கிண்டல் அடித்தேன் பார்த்தியா, ரெட்ட அர்த்தத்தில் அவன் பேசுகிறது, இரண்டு கருத்துக்களை, இரட்டை வார்த்தைகளை, ஒரு வார்த்தைக்கு இரண்டு பொருள்கள் இருக்கும் இல்லையா, அந்த இரட்டை கருத்துடைய வார்த்தைகளை எல்லாம் அவன் பேசுவான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒன்றும் தெரியாமல் இருக்கிறதில்ல, என்ன செய்கிறது, இப்படிப்பட்ட முசீபத்து பிடிச்சவனும் எல்லா காலத்திலையும் இருக்க வேண்டி இருக்குது அப்படிங்கிற ஒரு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செஞ்சுருக்கிறாங்க, நமக்கு அறிவுரிச்சிருக்கிறாங்க. எல்லா மூமின்களோடு இந்த இவர்கள் இது மாதிரி குணம் உடையவர்கள் இருந்து கொண்டே இருப்பார்கள், இது எல்லா காலத்திலையும் இருப்பாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறைவுபடுத்தி பார்க்கக்கூடிய, குறைவுபடுத்தி பேசக்கூடியவர்கள் எல்லா காலத்திலையும் இருப்பாங்க. இது காலம் கியாமத்து வரைக்கும் நடக்கும், இதை இல்லாமலாம் அவனை ஆக்க முடியாது, அது நடந்து தான் தீரும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நினச்சிருந்தால் இல்லாமல் ஆக்கியிருக்கலாம். அதையும் தாண்டி நாம் போராடுவது தான் ஈமானினுடைய வலிமையை காட்டும். சங்கைக்குரிய பெருமக்களே, ஆக இந்த அப்துல்லாஹ் இப்னு உபை இப்னு சலூல் என்று சொல்லக்கூடிய அவன் ஆக கொடியவன். அல்லாஹ் தஆலா அவனை பற்றி குர்ஆன்லையும் என்ன செஞ்சிருக்கிறான், சொல்லியிருக்கிறான். ரொம்ப கேவலமாக என்ன செய்வான், பேசுவான்.
அவனை வெட்டுறதுக்கு இனி உமர் ரலியல்லாஹு தஆலா போன்றவர்களெல்லாம் என்ன செஞ்சாங்க, தயாராகினாங்க. அப்படி தயாராகும்போது அவன் வந்து மதீனாவாசி, அப்துல்லாஹ் இப்னு உபை இப்னு சலூல் மதீனாக்காரன், அவன் மதீனாவாசியாக இருக்கிறான். எனவே இதனால் பெரிய பிரச்சனைகள் வந்து விடக்கூடாது என்கிறதும் அவர் பார்க்கப்பட்டது. என்ற இவனோட தொல்லை தாங்க முடியல, ரொம்ப பெரிய அட்டகாசங்கள் செய்தான். அகழ் யுத்தம் நடப்பதற்கு இவன் உள்ளே இருந்து கொண்டு தான் தகவல் அனுப்பினான். யகூதிகள் அதே மாதிரி குறைஷிகள் இவர்கள் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்தவன் இவன் தான். ஆனால் இவன் உட்காந்துருக்கலாம் ரசூலுல்லாவோட உட்காந்துக்கிட்டு நான் என்ன செஞ்சுக்கிறேன், அங்கே இருந்துக்கிறேன், எனக்கு பின்னாலே ஒரு கூட்டம் இருக்குது, நியாயமான கூட்டம் வச்சுருக்கிறான். உஹது யுத்தத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பங்கு பெறுவதற்காக என்ன செய்கிறாங்க, போகிறாங்க. 1000 பேரை அழைச்சிக்கிட்டு போகிறாங்க. அப்படி போகும் பொழுது கடைசியில் திடீர்னு என்ன செய்யணும், இவன் காலை வாரிட்டான். இவனும் இவனுடைய ஆட்களும் என்ன செஞ்சிட்டாங்க, திரும்பி வந்துட்டாங்க. அந்த 1000 பேரில் 300 பேர் திரும்பி வந்தாங்க. அப்போ 300 பேருங்கும் பொழுது எவ்வளோ பெரிய 30% அவன் இருந்திருக்கிறான் இல்லை. 1000 பேரில் 300 பேர்னு சொன்னால் 30% அவன் இருக்கிறான். அப்போ 30%ங்கிறது ஒரு பெரிய வலிமையான ஒரு விஷயம். அவ்வளோ ஆட்கள் அவன் கையில் இருந்தாங்க. எனவே இப்படியெல்லாம் அவ்வளவு சேட்டை பண்ணவன். ஆகவே இவனை விட்டு வைத்தால் நல்லது இல்லை என்று சஹாபிகளெல்லாம் கூடி கூடி பேச ஆரம்பித்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உத்தரவு, அந்த உத்தரவுக்காக அவர்கள் காத்திருந்தார்கள். அவனை கொன்று விடுங்கன்னா கொன்றுவாங்க, முடிஞ்சு போச்சு, சப்ஜெக்ட் முடிஞ்சிடும். இப்படி ஒரு நிலை இருக்கிறது. பல பேர் வந்து கேட்டாங்க, யார சொல்லலாம் எங்களுக்கு உத்தரவு தாங்களேன், நாங்கள் அவன் வேலையை முடிச்சிடுறோம், அவனோட பேச்செல்லாம் ரொம்ப கடினமாக இருக்குது. எந்த அளவிற்கு என்று சொன்னால், சஹாபிகளுக்கு மத்தியிலே 2 குழுவினர் இருந்தார்கள். அவுஸ் ஹஸ்ரஜ் என்ற 2 குழுக்கள் இருந்தார்கள். அவுஸ் ஹஸ்ரஜ் என்று முந்தைய காலத்தில் 2 சகோதரர்கள் வாழ்ந்தாங்க, காக்காவும் தம்பியும் 2 பேர் வாழ்ந்தார்கள். அவர்களுக்கு இடையில, காக்காவுக்கும் தம்பிக்கு இடையில சண்டை வந்துட்டு, எல்லா ஊர்லேயும் காக்கா தம்பிக்கு இடையில் நிறைய சண்டை தான் நடக்குது. ஒற்றுமையாக பெரும்பாலும் ஒற்றுமைங்கிறதெல்லாம் இழந்து போயிட்டு ஷைத்தானோட வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். காக்கா எந்த சண்டை வரும்னு கேட்டால், பெரும்பாலும் எதிலே சண்டைகள் வரும் என்று கேட்டால் சொத்து பங்கீடு, இந்த மாதிரி விஷயங்களை. சரி, அது அவங்க ஹவுஸ் ஹஸ்ரஜுக்கு இடையில் எதில் சண்டை வந்ததோ தெரியாது, சண்டை வந்து அவங்க பிரிஞ்சிட்டாங்க. இனி காக்கட மக்கள் தம்பிட மக்கள் 2 குழுவாகவே என்ன செஞ்சாங்க, இருந்தாங்க. பொருளாதார விஷயத்தில் தானே குடும்பங்கள் உடைகிறது, பொருளாதார விஷயத்தில் என்ன செஞ்சிருது, குடும்பங்கள் உடைஞ்சு போயிடுது. அதை மாதிரி அந்த காலத்தில் பொருளாதார விஷயங்கள் பெரும்பாலும் உடைந்து ஹவுஸினுடைய மக்கள் ஹஸ்ரஜுடைய மக்கள் என்று இனி மக்கள் பேரப்பிள்ளை அது இதில் ஒரு பெரிய கூட்டமாயிட்டாங்க. இனி அது ஒரு கூட்டம், இது ஒரு கூட்டம், அடிக்கடி சண்டைகள் நடக்கும். அவர்கள் சண்டைகள்னால் யுத்தமே நடக்கும். அவங்க ஒரு பெரிய கூட்டமாயிட்டாங்க, இவங்க ஒரு பெரிய கூட்டமாயிட்டாங்க. அது எத்தனையோ 100 வருஷத்துக்கு முன்னே, 100 வருஷத்துக்கு மேலே அவங்களுக்கு குடும்ப சண்டைகள் பகை இருந்து கொண்டே இருந்தது. வலுவான எதிர்ப்பு 2 பேருக்கு மத்தியிலே. இவ்வளவுக்கும் சகோதரருடைய மக்களாக இருந்து இவ்வளவு சாதாரணமாக இந்த துனியாவினுடைய விஷயத்தில் விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மை இல்லாமல் கேவலம் இந்த அற்ப துனியாவுக்காகவே நினைச்சிட்டாங்க. 2 குடும்பமும் பிரிந்து கடைசியில் ரொம்ப இழிவான ஒரு நிலைக்கு நினைச்சிட்டாங்க, வந்துட்டாங்க. எந்த அளவிற்கு என்ன, எங்கள் யுத்தத்தில் நாங்கள் தான் கெட்டிக்காரர்கள், எங்களில் எத்தனை பேர் இறந்துருக்கிறாங்க தெரியுமா, வா கபுர்ஸ்தானுக்கு வந்து பாரு, நாங்கள் இத்தனை உயிரை கொடுத்துருக்குறோம். அவன் சொல்லுவான், நாங்கள் தான் அதிகமாக இறந்துருக்கிறோம். இந்த அளவுக்குலாம் பெருமை பாராட்டக்கூடிய அளவிற்கு அவர்களுடைய நிலைகள் இருந்தது. இப்படிப்பட்ட ஹவுஸ் ஹஸ்ரஜுக்கு மத்தியில் நீக்க முடியாத பகை என்று கருதப்பட்ட, அகல முடியாத பகை என்று கருதப்பட்ட அவர்களுக்கு மத்தியிலே நமது உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் வந்ததற்கு பிறகு அவர்களையெல்லாம் அழைத்து உட்கார்ந்து பேசினாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வார்த்தையில் இருந்த அந்த ஒளிமயம், அதிலே இருந்த ஈர்ப்பு, அதிலே இருந்த உண்மை, அதிலே இருந்த சத்தியம், அந்த ரூஹானியத் அவர்களுடைய கல்விலே பற்று எல்லாமே ஒன்று சேர்ந்துட்டாங்க. எல்லா பகையும் மறந்துட்டாங்க. 100 வருஷத்துக்கு மேலாக வலுவாக இருந்த பகைமை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போதனையால் ஒளிந்தது என்றால் சின்ன விஷயமா? இது அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூல் அந்த முனாஃபிக்குடைய தலைவனுக்கு இது பிடிக்கல. ஆஹா, எல்லாத்தையும் ஒன்றுபடுத்திவிட்டாங்களே இவங்க என்று அவன் என்ன செய்ய, பெரிய ஒரு இதாக இருந்து எப்படா இதை உடைக்கலாம், இல்லை இவங்க இப்போ ஒன்றுபட்டு இருந்தால் நமக்கு வியாபாரம் ஆகாதே, இவர்களை உடைப்பது எப்படி என்று அவன் என்ன செய்தான், அதுக்குண்டான முயற்சிகளை செய்தான். அதை போல் ஒரு வருஷமாக என்ன செஞ்சது, ஒரு விவகாரம், ஒரு சின்ன விவகாரம் ஏற்பட்டது. சின்ன ஒரு அற்ப விவகாரம், ஒரு ஹவுஸுக்கும் ஒரு ஹஸ்ரஜுக்கும் இடையில ஒரு அற்ப விவகாரம். இதை பயன்படுத்திட்டு ஊதி விட்டுட்டான். அடா ஒன்று இப்படி பேசுகிறான், நீ கேட்டுக்கிட்டு இருக்கிறியப்பா, உங்கள் வாப்பா இருந்தால் விட்டுருப்பாரா? அவர் எவ்வளோ தைரியமானவர், உனக்கு ரோஷம் இல்லையா, உனக்கு மானம் இல்லையா என்றெல்லாம் ஏற்றி விட்டான். இதுக்குன்னு சில பேர் இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஏற்றி விட்ட உடனே அவன் என்ன திட்ட ஆரம்பிச்சிட்டான்.
இனி அவன் ஏச இவன் ஏச, இவன் தன்னுடைய ஆட்களை கூட்டிட்டு வர, அவங்க தன்னுடைய ஆட்களை கூட்டு வர, இனி ரெண்டு பக்கத்துலையும் என்ன செஞ்சிருச்சு, ஆட்கள் வந்து இனி சண்டைக்கு தயாராகிட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த செய்தி கிடைத்தது. அவங்க வர்றாங்க. அவங்க வந்து சொன்னாங்க, யா மாஷரல் அன்சார், அன்சாரிகளே என்ன இப்படி ஆயிட்டீங்க, எப்படி இருந்தீர்கள், நான் உங்களை எப்படி கொண்டு வந்தேன், என்ன நடக்கிறது இங்கே, நீங்கள் ஐயாமுல் ஜாஹிலியாவினுடைய காலத்தில் இருந்த அந்த குணத்தோடு வாழ்கிறீர்களா, எப்படி நடந்து கொள்கிறீர்கள், கேவலமாக இல்லை உங்களுக்கு இஸ்லாம் இதையா சொல்லுகிறது, அல்லாஹ் இதையா சொன்னான், நான் உங்களுக்கு இதையா போதித்தேன், என்ன நடந்து விட்டது இங்கே, இந்த இப்படி இது ஒரு சின்ன விஷயம், இது ஒரு பெரிய மேட்டரா இது, அட மன்னித்தேன் என்று சொன்னால் நீ ஒன்றை உயர்த்திடுறான் அல்லாஹ், நீ தாழ்ந்த நிலைக்கு வருகிறாயே என்றெல்லாம் அவங்களை எடுத்து சொன்ன பொழுது நம்ம எவ்வளோ தப்பு செஞ்சோம் என்பதை அவர்கள் உணர ஆரம்பித்தார்கள். அவர்கள் புரிந்து கொண்டார்கள். அதற்கு பிறகு மீண்டும் தங்களுடைய தவறை உணர்ந்து தௌபா செய்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஒன்றுபட்டு பழைய நிலைக்கு வர்றாங்க. இது அவன் பார்த்துக்கிட்டே இருக்கான். என்னடா நாம் இவ்வளோ பெருசாக விறக வெட்டியை போட்டோம், வேலையை முடிக்கிறதுக்கு பார்த்தா இந்த மாதிரி நடக்கிறதே என்று சொன்ன பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அவனுக்கு ஒரு ஏற்கனவே வெறுப்பு, இப்போ தன்னுடைய இந்த விஷயமும் நடக்காமல் போய்விட்டது என்பதற்காக என்ன செய்தான் என்றால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒரு குறைவாக பேசினான். அபைதான்னி ஸல்லல்லாஹு அலைஹி நிற்கிறாங்க, அவங்க வந்து அந்த அவங்களுடைய கோவேரி கழுதியில் வந்திருக்கிறாங்க, இப்படி நவலுங்க, என்ன நகண்டு போங்க, இங்கே கிட்ட வந்து நிற்காதீங்க, உங்கள் கழுதையிலேருந்து நாத்தம் வருது அப்படின்ட்டு பேசினான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அங்கேருந்து ஒரு சாபி சொன்னாங்க, டேய் உன்னை விட அந்த கழுதை நல்ல மனமாக இருக்குது, உன்னை விட அந்த கழுதை மனமாக இருக்குது, நீ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாயகமே எனக்கு உத்தரவு தாங்க, அங்கனே கேட்கப்பட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுத்துட்டாங்க. இதை எதற்காக நான் சொல்ல வருகிறேன், பெற்றோருடைய டாபிக் இது. என்ன பெற்றோருடைய டாபிக் இதில் இருக்குது அப்படின்னு கேட்டால், இப்படி இவனுடைய அட்டகாசங்கள் அதிகப்பட்டு போய் கொண்டிருக்கும் பொழுது ஒரு வழியாக இவனை முடித்து விட வேண்டும், கொன்றுவிட வேண்டும் என்ற, அவனை கொல்லுவதற்கு எல்லா விதத்திலையும் தகுதியானவன் தான், எல்லா விதத்திலையும் தகுதியானவனாக இருக்கிறான். இப்படிப்பட்ட இவனை வைத்து கொண்டிருப்பது நல்லது அல்ல என்ற ஒரு முடிவு வரும் பொழுது, அப்துல்லாஹ் இப்னு உபை இப்னு சலூல் என்ற முனாஃபிக்கினுடைய மகன் ஒருவர் இருந்தான். அவங்களும் சஹாபி தான். இந்த முனாஃபிக்கினுடைய மகன் ஒருத்தர் இருக்கிறார், அவர் பேரும் அப்துல்லா தான், வாப்பா பேரும் அப்துல்லா, புள்ள பேரும் அப்துல்லா. சில இடங்கள் அந்த மாதிரி வைப்பாங்க, முஆவியத் இப்னு முஆவியா. நம்ம ஊர்லேயும் இந்த வழக்கம் இருக்குது. எப்போ வழக்கம் இருக்குன்னு சொன்னால், புள்ள வயிற்றில் இருக்கும்போது வாப்பா மௌத்தாயிட்டா அந்த புள்ள பிறந்தா வாப்புடைய பிள்ளைய பேரை விடுவாங்க. இதான் நம்ம ஊருடைய வழக்கம். இது சஹாபிகள்கிட்ட இந்த வழக்கம் இருந்திருக்கு, சஹாபிகள்கிட்ட இருந்த வழக்கம் தான். நம்ம ஆபாக்கள் செய்ததெல்லாம் மிகச்சரியாக தீர்க்கமாக யோசித்து தான் என்ன செஞ்சுருக்கிறாங்க, எல்லாம் செஞ்சுருக்கிறாங்க. ஆகவே நம்முடைய வழிமுறைகள், நம்முடைய நடைமுறைகள் எல்லாமே மிகச்சரியானது. மிக பார்த்து 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 என்ன செஞ்சுருக்கிறாங்க, நம்முடைய ஆபாக்கள் அழகான முறையில் சொல்லி தந்திருக்கிறாங்க, எல்லாத்தையும் செஞ்சுட்டாங்க. அதனால் நமக்கு வந்து ஈமான இன்னொரு ஆள் வந்து வெளியூர்லேருந்துலாம் வந்து சொல்லித்தரணுங்கிற நிலைமையெல்லாம் நாம் இல்லை. நாம் எல்லாம் கிளீனாக தான் இருக்கிறோம். இன்னொரு ஆள் வந்து தான் கூட்டத்தை போட்டு தான் அல்லாஹ் யார், ரசூல் யார், களிமா யாரெல்லாம் சொல்லித்தரணுங்கிறதெல்லாம் இப்படி அந்த நிலைமையில் நாம் இல்லை. அந்த அளவுக்கு நம்ம கேவலமாக போயிட்டோம். இது இந்த அளவுக்கு இழிவான ஒரு நிலைக்கு நம்ம வந்துட்டோமா? இன்றைக்கு பேச்சுக்கள்லாம் அப்படி இருக்குது, ஆச்சரியமாக இருக்குது. இதையும் ஆதரிப்பதற்கு மக்கள் இருக்கிறாங்கன்னு சொன்னால், மக்களினுடைய நிலை எப்படி ஆகிவிட்டது? அட அல்லாவை பற்றி நமக்கு தெரியாதா? ரசூலை பற்றி நமக்கு தெரியாதா? அல்லாஹ் யார், ரசூல் யார் என்பது நமக்கு பிரித்து தெரியாமலாம் நம்ம உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். அவ்வளவு மோடையனாக இருக்கிறோம், அவ்வளவு கேவலமானவர்களா நாம்? அல்லாஹ்வினுடைய அந்தஸ்து என்ன, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மகிமை என்ன என்று புரியாத அளவுக்கு நாம் இருக்கிறோம். இந்த அளவிற்கு பச்சோந்திகளாக நாம் போயிட்டோம். இப்படி நமக்கு இதை போதிக்கிறேன்னு சொன்னால் நமக்கு எவ்வளோ கோபம் வரணும், நமக்கு கடுமையான கோபம் வரணும். அட ஈமான் அடிப்படையே தெரியாதவர்கள் சொல்கிற அர்த்தம் இதுதான். இப்படி தான் அல்லாஹ் இடத்துல வைக்கணும், ரசூல் இடத்துல வைக்கணும், அவுலியா இடத்துல வைக்கணும்னு ஒரு ஆள் பேசுகிறான்னு வைங்க, நம்மளை பார்த்து நீங்களாம் முட்டாள்கள், மார்க்கமே தெரியாது, ஈமானே அடிப்படை இல்லைன்னு அர்த்தம். அதுதான் வேறு என்ன அர்த்தம்? அல்லாவை பற்றி தெரியல, ரசூலையும் பற்றி தெரியலன்னு சொன்னால் ஈமானே இல்லைன்னு தானே அர்த்தம். அடிப்படையில் நம்மளாம் ஈமான் இல்லாதவர்கள் அர்த்தம். அப்போ ஈமானை புதுப்பிக்கிறதுக்கு, ஈமானை சொல்லித்தர்றதுக்கு என்ன செய்கிறாங்க, வெளியூர்லேருந்து மக்கள் வர்றாங்கன்னு அர்த்தம். அப்போ நாம் எவ்வளோ ரோஷம் கெட்டவர்களுக்கு நம்ம விளங்கிக்கணும். சங்கைக்குரியவர்களை நம்ம ஆபாக்கள் அப்படி வைக்க இல்லை. நம்ம ஆபாக்கள் மிக தெளிவாக நமக்கு என்ன செஞ்சுருக்கிறாங்க, மார்க்கத்தை சொல்லி தந்திருக்கிறாங்க. மார்க்கம் எது அப்படிங்கிறத நமக்கு சொல்லி தந்திருக்கிறாங்க. என்ன செய்கிறது, சூழல் அப்படி என்னமோ ஒரு வகையான காலமாக ஆகிவிட்டது காயல்பட்டினம். சரி, சங்கைக்குரிய நான் இங்கே என்ன என்று கேட்கும் பொழுது, நம்முடைய ஆபாக்கள் என்ன செஞ்சுருக்கிறாங்க கேட்டால், அந்த வாப்பாவுடைய பேரை பிள்ளைக்கு வச்சுருக்கிறாங்க.
எங்கள் தெருவுக்கள்லையும் எங்கள் குடும்பத்துலேயும் கூட அது இருக்குது. எங்கள் குடும்பத்திலேயும் என்ன செய்யுது, எங்கள் குடும்பத்திலேயே வாப்பாவுக்கு வச்ச பேர பிள்ளைக்கு வச்சிருக்கு. காரணம் என்ன, வயிற்றில் இருக்கும் பொழுது என்ன செஞ்சுட்டான், மௌத்தாயிட்டேன்னு சொன்னால் அப்படி வைப்பாங்க. முஆவியத்து இப்னு முஆவியா, அப்துல்லா இப்னு அப்துல்லா, இப்படிலாம் சஹாபிகளில் நிறைய பேர்கள் இருந்திருக்கு. வாப்பாவுக்கும் அதே பேர், பிள்ளைக்கும் அதே பேர். இதெல்லாம் எப்படி வந்து கேட்டால் இந்த மாதிரி ஒரு நிலைமையில் தான். ஆனால் அரபுகள்கிட்ட ஒரு வகை இருந்தது. சில சமயங்களில் வாப்பா ஹயாத்தாக இருக்கும் பொழுதும் கூட பிள்ளைக்கு அந்த செஞ்சுருவாங்க, வாப்பாட பேரை வைப்பாங்க. அப்படியும் ஒரு முறை இருந்திருக்கிறது. அந்த வகையில் இந்த அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூல் இருக்கிறான் இல்லையா, இந்த முனாஃபிக்குகளினுடைய தலைவன், அவருடைய மகனுக்கு பேரும் அப்துல்லா தான். அவன் சல்லல்லாஹு மஜ்லிஸில் தான் வந்து உட்கார்ந்துருப்பார். இப்போ இவருக்கு கேள்விப்படுறார், நம்ம வாப்பாவை வேலை முடிக்கிறதுக்கு சஹாபிகள்லாம் ரெடி ஆகிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியுது. வீட்டில் பயங்கர வாக்குவாதங்கள் நடக்கும், அது வேறு விஷயம். இப்போ வாப்பாவுக்கும் மகனுக்கும் இடையில் வீட்டில் கடுமையான வாக்குவாதங்கள் நடக்கும். வாப்பாவிற்கு செய்ய வேண்டிய எல்லா விதமான ஹிதுமத்தையும் மகன் செய்வார், எல்லா பணிவிடையும் செய்வார், எல்லா உதவி ஒத்தாசைகளையும் செய்வார், அதில் எந்த குறையும் செய்ய மாட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பேச்சு என்று வந்துட்டால் ரெண்டு பேருக்கு இடையில மோதிடும், கடுமையான வாக்குவாதங்களாக இருக்கும். இனி ரெண்டு பேருக்கு இடையில வாக்கு தர்க்கங்கள் நிறைய நடந்திருக்கிறது. இப்போ அவர் கேள்விப்படுறார் தன்னுடைய வாப்பாவுடைய நிலை என்ன என்பதும் அவங்களுக்கு தெரியுது. அவங்க சுத்த சஹாபி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது பற்று உள்ள சஹாபியாக இருக்கிறாங்க. மகன், வாப்பா தானே குழப்பக்காரன், இப்படிப்பட்ட ஒரு நிலை. ஆக வாப்பாவை கொள்ளுவதற்கு மற்றவர்கள் தயாராகிறார்கள் என்று தெரிந்த பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட அந்த அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா மகனார் வர்றாங்க. வந்து கேட்குறாங்க, என்ன அழகான வார்த்தை பாருங்கள், நாயகமே, என்னுடைய வாப்பாவை கொல்லுவதற்கு நீங்கள் உத்தரவு கொடுத்துருக்கிறீங்களா? என் வாப்பாவை கொல்றதுக்கு நீங்கள் உத்தரவு கொடுக்குறீங்களா? இல்லை. அப்போ சொல்கிறாங்க, அந்த அப்துல்லா சொல்கிறாங்க, நாயகமே, என் வாப்பாவை யார் கொல்லுவதற்கும் நான் விட மாட்டேன். என்னை பெத்தெடுத்தவர், நான் விட மாட்டேன். ரொம்ப வீரமான ஆள். என் வாப்பாவின் மீது யார் கை வைப்பதற்கும் நான் விடமாட்டேன். ஆனால் நாயகமே, என் வாப்பா கொல்லப்பட வேண்டியவர் என்று உங்கள் வாயால் சொல்லுங்கள், நான் கொன்றுவேன், தலையை நான் கொண்டு வரேன். அவர் கொல்லப்பட வேண்டியவர் என்று நீங்கள் சொல்லணும் நாயகமே, நீங்கள் சொல்லுங்கள். என் வாப்பாவை அடுத்தால் கை வைக்க விட மாட்டேன், நான் வேலையை முடிப்பேன், அந்த வேலையை நான் செய்வேன். ஆகவே அவர் கொல்லப்பட வேண்டியவர் என்றால் நான் என்ன செய்வேன், அவருடைய தலையை உடனடியாக நான் துண்டித்து விடுவேன், அவர் இருக்கக்கூடாது, நீங்கள் உத்தரவு கொடுங்க, ஒருபோதும் அப்படி செய்யாதேன்னு சொல்லி அனுப்பினாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ இது நிறைய பாடங்கள் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு போதிக்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டால், இதிலேருந்து நம்ம விளங்கக்கூடியது என்ன, நீ தந்தைக்கு செய்ய வேண்டிய ஹிதுமாத்துகளை நீ செஞ்சுக்கிட்டே இரு. நீ ஓன் லெவலில் நீ சரியாக இருந்திருக்க, அவ்வளோதான். ஓன் லெவலில் நீ சரியாரி. அவர் தவறான வழியிலே இருப்பாரே, ஆனால் அதற்கான தண்டனை ஆகிரத்தில் இருப்பார். நீ கையில் எடுக்காத சட்டத்தை, நீ சட்டத்தை கையில் எடுக்காதே என்று. ஆனால் அதே சமயத்தில் அவர் பேசும் பொழுதுதான் சும்மா இருக்கிறது இல்லை, கடுமையான வாக்குவாதங்கள் வீட்டில் நடந்து கொண்டிருக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உத்தரவிட்டால் கொல்லும் நபராக நான் இருப்பேன், அதே சமயத்தில் யாரையும் என்னுடைய தந்தைங்கிற அடிப்படையில் நான் யாரையும் கை வைக்க விட மாட்டேன் என்று அவர் குறிப்பிட்டு காட்டினார். ஆக இங்கே ஒரு தந்தைக்கு செய்ய வேண்டிய சிறப்பு எப்படி இருக்க வேண்டும் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு போதித்து காட்டியிருக்கிறார்கள். இன்னொரு கட்டத்தில் அல்லாஹ் சொல்கிறான், ஒஹ்ஃபிது லஹுமா ஜனாஹுல்லி மினர் ரஹ்மா ஒகுர் ரப்பிர் ஹம்ஹுமா கமா ரப்பயானி சகீரா. நீங்கள் உங்களினுடைய பெற்றோருக்கு உங்களினுடைய பார்வையை தாழ்த்துங்கிறான். அதாவது அல்லாஹ் சொல்லும்போது பார்வையை தாழ்த்துங்கன்னு சொல்லலை. அவனுடைய வசனம் எப்படி இருக்கிறது என்று சொன்னால், உங்களுடைய ரெக்கையை தாழ்த்துங்கள். நமக்கு ரெக்கை கிடையாது. அப்போ ரெக்கைன்ற என்னான்னு கேட்டால் நம்முடைய இமைகள் தான் ரெக்கை, இமைகள் தான் ரெக்கை. உம்மா கூட நீங்கள் பேசுகிறாந்தா இப்படி தான் பேசணுங்கிறான், வாப்பா கூட பேசுகிறதா இப்படி தான் பேசணுங்கிறான். இது அப்போ உம்மா வாப்பாவோட இவ்வளோ மரியாதையாக இருக்கணும் அப்படிங்கிறாங்க. இப்போ சில பேர் எழுதி வச்சுக்கிறாங்க, பிஸ்ட் ஜாவர் சொர்க்க நகைகள்ங்கிற புஸ்தகத்தில் எழுதி வச்சுக்கலாம், வாப்பாவை கண்டு இளமை நிற்கிறது சிறுக்கு. அஷ்ரஃப் அலி தானவி எழுதி வச்சிருக்கிறார், இளமை நின்று அதுக்கு சிறுக்கு, பெரியவங்களுக்காக இளமை நிற்கிறது சிறு. அடி இளமை நிற்கிறது சிறுக்கா, மாலை போடுறது சிறுக்கு அப்படிங்கிறது வேற சொல்கிறான். மாலை போடுறது இது பாருங்க, நம்ம கல்யாணத்தில் மாலை போடுற இதெல்லாம் ஒரு வகையான கொள்கைகள். மாலை போடுறது சிறுக்கு, வாப்பா அம்மாவுக்காண்டி இளமை நின்றா சிறுக்கு. இப்போ யார் தான் முஸ்லீம் இந்த உலகத்தில் யார் இருக்க முடியும்? ஒரு தந்தைக்கு மரியாதை செய்வதற்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எந்த அளவுக்கு சொன்னாங்க, புகாரியில் ஹதீது வருது.
சஅத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அகல் யுத்தத்தில் என்ன செஞ்சிட்டாங்க, பாதிக்கப்பட்டு போயிட்டாங்க. அகல் யுத்தத்தில் என்ன செஞ்சிட்டாங்க, பாதிக்கப்பட்டு போயிட்டாங்க. அப்படி பாதிக்கப்பட்ட நிலையிலே சஅத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சஅத் இப்னு முஆத் அவங்க பேர். நிறைய சஅத் இருந்தாங்க. சஅத் நிறைய சஅத் இருக்கு. நிறைய சஹாபிகளில் சஅத் இருக்கிறாங்க. இந்த சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்சாரிகளில் லீடரில் ஒரு ஆள். பலலிய சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, சஅத் இப்னு உபாதா ரலியல்லாஹு தஆலா, அதே மாதிரி சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா, இவங்கெல்லாம் பெரும்பெரும் சஹாபிகள், மூத்த சஹாபிகள், முன்னுரிமை பெற்ற சஹாபிகள். அப்படிப்பட்ட சஹாபிகளில் ஒரு ஆளாகிய சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க காயப்பட்டு அகல் யுத்தத்தில் பெருசாக ஒன்றும் யாரும் இறக்கையில், ஏன்னா சண்டை நடக்கையில், ரெண்டு பக்கமும் குழி, இந்த குழியை தாண்டி தான் அந்த பக்கம்னாங்க. அதனால் பெருசாக ஒன்றும் யுத்தம் நடக்கையில், ஏதோ ஒன்று நடந்து என்ன செஞ்சது, முடிஞ்சது. அந்த யுத்தத்தில் சஅத் ரலியல்லாஹு தஆலா அவங்க காயப்பட்டு போனாங்க. இப்படி காயப்பட்டு போன சஹாபியை சல்லல்லாஹு சொன்னாங்க, நீங்கள் அவங்க வீட்டில் கொண்டு போய் வைக்க வேணாம், நான் சஅத்தை அடிக்கடி பார்க்கணும், அவங்க முக்கியமான ஒரு சஹாபியாக இருக்கிறாங்க, அதனால் நீங்கள் வீட்டுக்கு போனால் எனக்கு போய் ரொம்ப தூரம் இருக்குது வீடு, போய் சந்திக்கிறது கஷ்டமாக இருக்கும், அதனால் மஸ்ஜிது நபவியிலேயே ஒரு டெண்டை போட்டு அங்கேயே வச்சுருங்கன்ட்டா. அப்போ அங்கேயே டெண்டுக்குள்ளேயே இருந்தாங்க சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு தஆலா. இந்த அகல் யுத்தத்திற்கு பிறகு ஒரு யுத்தம் நடந்தது. அந்த யுத்தத்துக்கு பனு குரைலா, இந்த பனு குரைலா அந்த படுவாக்கள் என்ன பெரிய ஒரு மோசடி ஒன்று செய்தார்கள் யூதர்கள். இனி அவர்களை அடக்கி ஒடுக்குமாறு அல்லாஹ் என்ன செஞ்சான், அனுப்பியிருந்தான் அங்கே. ஏன்னா அவன்லாம் அந்த மோசடி துரோகம் செய்தவர்கள், முஸ்லீம்களோடு ஒப்பந்தம் செய்து கொண்டு அவன் அந்த குறைஷிகளோடு பின்னால் என்ன சேர்ந்துக்கிட்டானோ இந்த மாதிரி அட்டகாசம் பண்ணியவர்கள். எனவே அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டியவர்கள் என்று சொல்லப்பட்டதின் காரணத்தினால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே படம் நடத்தினாங்க. நீண்ட வரலாறு. கடைசியில் என்ன ஆகிவிட்டது, அவர்கள்லாம் கைது செய்யப்பட்டார்கள். கைது செய்யப்பட்ட பொழுது இப்போ இதை என்ன செய்யணும், இவரை என்ன செய்கிறது, இந்த கைது செய்தவர்களாம் கைதியர்கள்லாம் என்ன செய்யலாம், நஷ்டஈடு வாங்கிட்டு விட்டுறலாமா, அல்லது நம்ம அடிமைகளாக வச்சுக்கிடலாமா? ஆனால் அவன் செஞ்ச அநியாயம் இருக்குது பாருங்கள், சுபஹானல்லாஹ். கொஞ்சம் மிஸ் ஆகியிருந்ததுன்னு சொன்னால், அவனை போட்ட அந்த பிளான் கொஞ்சம் சரியாக நடந்து இருந்துன்னு சொன்னால் இஸ்லாமே இருந்திருக்காது, முஸ்லீம்களே இருந்திருக்க மாட்டாங்க. அவ்வளோ பெரிய பொல்லாத பிளான் பண்ணானோ இந்த பனு குரைலாக்கள். எனவே இப்படிப்பட்ட இந்த படுவாக்களை வச்சிருக்கக்கூடாது, எல்லாத்தையும் வெட்டிடணும் அப்படிங்கிறது உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவுடைய தீர்வு. சொல்லிட்டாங்க, நாயகமே கொஞ்சம் மிஸ் ஆகியிருந்தால் என்ன ஆகியிருக்கும், எவ்வளோ பெரிய மோசடி, நம்மோட ஒப்பந்தம் பண்ணியிருக்கிறான், நம்மோட கையெழுத்து போட்டிருக்கிறான், உங்களுடைய எதிரிகளோடு நான் மோத மாட்டேன்னு சொல்லியிருக்கிறான். இப்படியெல்லாம் சொன்னதற்கு பிறகு இவன் இந்த மாதிரி பண்ணி போட்டான்ல, இவனை எல்லாம் வெட்டி வீசிட வேண்டியதான் அப்படின்ட்டு என்ன செஞ்சாங்க, உமர் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க. சித்திக் நாயம் சொன்னாங்க, அவங்க கொஞ்சம் இறக்க ஆள் தானே, அவங்க சொன்னாங்க, இல்லை நம்ம என்னோட அபிப்பிராயம்னா அவங்கள என்ன செய்வோம், நஷ்ட ஈடு கேட்போம், ஒரு பெரிய நஷ்ட ஈடு அவர்களை வாங்குவோம், வாங்கிட்டு அவர்களை என்ன செய்வோம், நாடு கடத்திடுவோம், இங்கே இருக்கக்கூடாது, போயிடு, ஊரை விட்டு காலி பண்ணிடு என்று சொல்லிவிடுவோம் அப்படின்னு என்ன செஞ்சாங்க. இப்படி 2-3 கருத்துகள் என்ன செய்யப்பட்டது, பேசப்பட்டது. இப்போ சஅத் ரலியல்லாஹு தஆலா, இப்போ இந்த இடத்துல சஅத் ரலியல்லாஹு தஆலா காயப்பட்டு பள்ளிவாசலில் இருக்கிறாங்க, நடக்க முடியாது அவங்களுக்கு. பாருங்கள், இந்த சஅத் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கும் இந்த கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய பனு குரைலாவுக்கும் இடையில நல்ல நட்பு இருக்குது. அவங்க நல்ல நட்பு வச்சுருந்தாங்க, கொடுக்கல் வாங்க. இவங்க ஒரு லீடர், இஸ்லாம் வருவதற்கு முன்பாகவே அவங்க பழகி இருந்தாங்க, ரொம்ப நட்போடு இருந்தாங்க, ரொம்ப நட்போடையும் ஆதரவோடையும் என்ன செஞ்சாங்க இருந்தாங்க. இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இப்போ பல கருத்துக்களை நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க, நான் ஒரு முடிவுக்கு வரேன். என்னன்னு கேட்டால், இந்த முடிவை சஅத் இடத்துல ஒப்படைப்போம். சஅத் யார், இவர்களோட உள்ள ஆள் தானே என்று சொல்லிட்டு அந்த பனு குரைலாக்களை கூப்பிட்டு சொன்னாங்க, இந்தாப்பா உங்களை வெட்டணும், நாடு கடத்தணும், அடிமைகளாக ஆக்கணும், அதே மாதிரி நஷ்ட ஈடு வாங்கணும்னு பல கருத்துக்கள் சொல்லப்படுகிறது. அதை அவங்க பார்த்துட்டு தான் இருக்கிறோம், பார்த்தீங்க இல்லையா? ஆமாம். இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னு கேட்டால், உங்களோடு நட்புறவாக இருக்கக்கூடிய ஒரு குடும்பம் தான் சஅதுடைய குடும்பம். ஏன்னா அவங்களுக்கு கொடுக்கல் வாங்கலாம் இருக்குது, இஸ்லாம் அதை தடுக்க இல்லை. அவங்க ஏற்கனவே முஸ்லீம்களோட நல்ல ஒப்பந்தம் தானே செஞ்சுருக்கிறாங்க, நல்லா இருக்கிற மாதிரி இருந்துக்கிட்டு நடிச்சிட்டானோ. இப்போ இந்த நிலையில் சஅது சுகம் இல்லாமல் அங்கே இருக்கிறார், அவரை நான் அழைக்கிறேன், அவர் என்ன தீர்வு செய்கிறாரோ அதை நீங்கள் ஏற்றுக்கிடுவீங்களா அப்படின்னு கேட்ட பொழுது அவங்க சொன்னாங்க, சஅது எங்களுக்கு தீர்ப்பு செஞ்சால் நாங்கள் ரெடி, நாங்கள் ஏற்றுக்கிறதை. என்ன தீர்ப்பு செஞ்சாலும் சரியான்னு கேட்குறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நிச்சயமாக நாங்கள் ஏற்றுக்கிறோம். ஏன்னா சஅத் ரலியல்லாஹு அன்ஹு இவர்களுக்கும் இடையில் ஒரு வலுவான நட்பு இருக்குது. அதனால் அவர் என்ன செய்வார், ஒரு பாரதூரமான நம்மளை கொல்லணுங்கிற தீர்ப்பு செய்ய மாட்டார். நஷ்ட ஈடு
அல்லது நாடு கடத்தல், இதில் ஏதோ ஒரு அதெல்லாம் விட லேசான ஒன்று இருந்தால் அதை எடுத்துக்கொள்வார் என்ற ஒரு நம்பிக்கையில் சரின்ட்டாங்க. சஅத் ரலியல்லாஹு தஆலா கூட்டிகிட்டு வாங்கன்னு சொல்லியாச்சு. அவங்களுக்கு நடக்க முடியல, ஒரு கட்டியில் வச்சு தூக்கிட்டு வரப்படுது. அந்த அளவுக்கு அவங்க பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. கட்டியில் வச்சு தூக்கிட்டு வரப்படுது. இந்த வரலாறு நமக்கு நோக்கம் இல்லை, இது ஒரு விஷயம் நம்ம சொல்லிட்டு அதுக்காக வேண்டி தாய் தந்தையர்களுக்கு மரியாதை செய்கிறது எழுந்து நிற்கக்கூடிய விஷயத்தில். இப்போ சஅத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வர்றாங்க. அப்போ அந்த நேரத்தில் சஅத் ரலியல்லாஹு தஆலா ஒரு லீடர், ஒரு அற்புதமான ஒரு சஹாபி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ரொம்ப பிரியமுள்ளவங்க. அவங்க வர்றாங்க, அவங்க கொண்டு வரப்படுது. ஒரு ஜனாசா மாதிரி தான் கொண்டு வரப்படுது, எழுப்பி நடக்கலாம் முடியாது. அந்த அளவுக்கு நெஞ்சில் பெரிய கட்டி, அந்த யுத்தத்தில் ஏற்பட்ட பெரிய இதில் இருந்தாங்க. அப்போ அவர்களை தூக்கிட்டு வரப்படுது, நடக்க முடியாத நிலையில் தூக்கிட்டு வரப்படுது. கிட்ட வரும்பொழுது சில பேர் வந்து சொல்கிறாங்க, சஅதே நீங்கள் சொல்கிற முடிவை ரசூலுல்லாஹ் ஏற்றுக்கிடுவாங்க, கொஞ்சம் பார்த்து செய்யுங்க அப்படிங்கலாம் என்ன செய்ய பல பேர் பல விஷயங்கள் சொல்கிறாங்க. இதெல்லாம் தெளிவாக ஹதீதுகளில் இருக்குது. சஅத் ரலியல்லாஹு தஆலா எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டாங்க. நேராக வரும்பொழுது, கிட்ட வரும்பொழுது சஅத் ரலியல்லாஹு தன்னுடைய குடும்பத்தை சார்ந்த அவங்களுடைய மக்கள்லாம் இருக்கிறாங்க. இவங்க லீடர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? கூமு லி சய்யிதிக்கும், உங்கள் தலைவர் வர்றாரு எழுந்து நில்லுங்க நாங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூமு லி சய்யிதிக்கும், புகாரியில் இருக்கு, உங்களுடைய தலைவர் வர்றாரு எழுந்து நிற்கிற. தலைவருக்கு எழுந்து நிற்கிறதுங்கிறது நமக்கு என்னது சுன்னத்து. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டளையிட்டு இருக்கிறாங்க. அவர் சாலிஹான ஒரு மனிதர், ஒரு அற்புதமான ஒரு மனிதராக அவங்க இருக்கிறாங்க. சஅத் ரலியல்லாஹு தன்னுடைய சிறப்புகளை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய சொல்கிறாங்க. அது சஹாபிகளுடைய சிறப்பை பற்றி பேச வேண்டிய தலைப்பில் உள்ளது. ஆக இந்த அடிப்படையிலே தந்தைக்கு என்ன செய்யணும்? மரியாதை செய்யணும். எழுந்து நிற்கிறது, தாய்க்கு எழுந்து நிற்கிறதுங்கிறது மரியாதை. இப்போ அஷ்ரஃப் அலி தானவி எழுதி வச்சிருக்கிறாரு, இது ஷிர்க்குன்னு எழுதி வச்சுக்கிறார். இப்போ இவங்களோட கொள்கையெல்லாம் நம்ம கொள்கையா? இவங்க தான் நமக்கு வந்து ஈமானை சொல்லித்தர்றாங்கன்னு சொன்னால் இது என்ன ஈமான்? நம்ம யோசித்து பார்க்க வேண்டியிருக்கு. சங்கையானவர்களே, இன்ஷா அல்லாஹ் விரிவாக பேசுவோம். அருமையான பெருமக்களே, ஆக தந்தைக்காக சஅத் ரலியல்லாஹு சரி வந்தாங்க. நம்ம செய்தி ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. சஅத் ரலியல்லாஹு என்ன தீர்ப்பு செஞ்சாங்கன்னு தெரியணுமா இல்லையா? இப்போ அந்த தலைப்புக்கு உள்ளது இல்லை என்றாலும் கூட சஅத் ரலியல்லாஹு தஆலா அவங்க வந்தாச்சு. விஷயத்தை சொல்லப்பட்டது, சஅதே நீங்கள் தீர்ப்பு செய்யுங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சஅத் ரலியல்லாஹு தஆலா கேட்குறாங்க, என்ன அழகான ஒரு கேள்வி. நாயகமே, என் தீர்ப்பு எல்லாரையும் கட்டுப்படுத்துமா? என்ன விளங்குதா? என் தீர்ப்பு எல்லாரையும் கட்டுப்படுத்துமா? என்னங்க நீங்கள் தீர்ப்பு செய்ய சொல்லு. நாயகமே, நீங்கள் தீர்வாளர், நீங்கள் தீர்வு செய்தால் நாங்களாம் ஏற்றுக்கிடணும். இப்போ அந்த பொறுப்பை என் தலையில் நீங்கள் சுமத்திட்டீங்க. நான் ஒரு தீர்வு செய்தால் அந்த தீர்வு எல்லாரையும் கட்டுப்படுத்துமா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம், எல்லாரையும் கட்டுப்படுத்தும். நாயகமே, நான் தீர்வு செய்தால் அது எல்லாரையும் கட்டுப்படுத்துமா? திருப்பி கேட்குறாங்க. சஹாபிகளுக்கெல்லாம் என்ன ஆச்சரியம், என்னடா சல்லல்லாஹு சொல்லிட்டாங்களே எல்லாரையும் கட்டுப்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டாங்களே, திரும்ப திரும்ப கேட்குறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? நாயகமே, நீங்களும் அந்த தீர்ப்பை ஏற்றுக்கொள்வீர்கள்ங்கிற அர்த்தம் அது. அதுக்கு மாற்று தீர்ப்பை ரசூலுல்லாஹ் செய்யலாம் இல்லை, முழுமையாக செய்கிறதுக்கு. சஅத் ரலியல்லாஹு தஆலா ஏதாவது ஒரு தீர்ப்பை செய்தால் எந்த தீர்ப்பையும் தூக்கி வீசிட்டு அவங்க ஒரு தீர்ப்பை செய்ய முடியும். அதான் அல்லாஹ்வுடைய கட்டளை. அதுக்கு தான் சஅத் ரலியல்லாஹு தஆலா கேட்குறாங்க, நாயகமே, நான் தீர்ப்பு செய்தால் அது உங்களையும் கட்டுப்படுத்துமா? நீங்களும் அந்த தீர்ப்புக்கு உடன்படுவீர்களா அப்படின்னுங்கிற தலைப்பில் அப்படி கேட்க முடியாதே. நேரம் அப்படி கேட்க முடியுமா? ஒரு அதப பேணும். யாரும் சொல்ல அது எல்லாரையும் கட்டுப்படுத்துமா? என்ன சூழல் அது? நம்ம வெறும் வார்த்தைகளை மட்டும் வச்சு பார்க்கக்கூடாது, என்ன நடந்ததுங்கிறத. இது விரிவாக நான் பேசலை, நிறைய தகவல்கள் உள்ளே இருக்கிறது. அப்போ அந்த நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எல்லாரையும் கட்டுப்படுத்தும். திருப்பியும் கேட்டாங்க, எல்லாரையும் நாயகமே கட்டுப்படுத்துமா? சஅதே, என்னையும் கட்டுப்படுத்தும் அப்படின்னாங்க கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு பெரிய ஒரு ஆச்சரியம். அவங்க சொன்னாங்க, நாயகமே, இவனு செஞ்ச அட்டூழியம், இவனு செஞ்ச அட்டகாசம், இந்த யகூதிகள் செஞ்சிருக்கக்கூடிய இந்த கொடுமைகள், அவனுடைய பிளான் கொஞ்சமாவது சக்ஸஸ் ஆகி இருந்தால் இன்றைக்கி இந்த மண்ணிலே எந்த முஸ்லீம் இருப்பார்? இல்லை, யாருமே இருக்க முடியாது இல்லையா நாயகமே? ஆமாம், சஅத் அப்படித்தான். அதனால் இவர்கள் இந்த மண்ணின் மீது இருக்கக்கூடாது, எல்லாரையும் வெட்டி வீசிடணும் அப்படின்ட்டாங்க. சஅத் ரலியல்லாஹு அதான் தீர்ப்பு செய்தா. ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, சஅதே, நீங்கள் செய்த தீர்ப்பு என்ன தீர்ப்பு தெரியுமா? என்ன நாயகமே? 7 வானத்திற்கு மேல் அல்லாஹ் செய்த தீர்ப்புன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி. அந்த சஅத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வரும்பொழுது, கூமு லி சய்யிதிக்கும், உங்களுடைய தலைவர் வர்றார், எழுந்து நில்லுங்கிறாங்க. அப்போ தந்தைக்கு தாய்க்கு எழுந்து நின்று மரியாதை செய்வது என்பது நம் மீது தார்மீக கடமை, ஒரு மரியாதை. அது தாயினுடைய முகத்தை பார்க்கறது இபாதத்து இல்லையா? பெற்றோருடைய முகத்தை பார்க்கறது இபாதத்து இல்லையா? நீ அதெல்லாம் எழுந்துக்காதேன்னு சொன்னால் அப்போ உம்மாவுக்கு நீ மரியாதை செய்ய வேணாங்கிறது தானே இதில் அர்த்தம். இப்போ இந்த ஆட்கள் வந்து களிமாவை நமக்கு சொல்லித்தரணுமா? இது களிமாவா? இதுக்கு பேர்
இவங்க வந்து லா இலாஹ இல்லல்லாண்ட யாரு, முஹம்மது ரசூலுல்லாஹ்ண்ட யாருன்னு நமக்கு படித்து தரணுமா? நிறைய யோசிக்க வேண்டியிருக்குது, கவனமாக இருக்கணும். எவ்வளோ பெரிய பொல்லாத இடத்திலே அவர்கள் நம்மை வைத்திருக்கிறார்கள். அப்போ நம்ம என்ன எந்த அளவுக்குன்னு சொன்னால், ஓதி இருக்க மாட்டான், படிச்சிருக்க மாட்டான், கழுசரையாக இருந்திருப்பான். திடீர்னு அவனுக்கு என்ன செய்யுது, ஒரு 40 நாள் எங்கேயாவது போயிட்டு வந்து அவன் பெரிய ஒரு முஹத்தீஸ் மாதிரி ஆவி அனுப்பிச்சான். இவன் யார்கிட்ட வந்து சொல்கிறான், உலமாக்களை நீங்கள் வாங்க உங்களுக்கு களிமா சொல்லித்தாரன்னு சொன்னால், இது எவ்வளோ கேவலமான ஒரு நிலை. அந்த நிலைக்கு நம்முடைய உலமாக்கள், நம்ம ஊருடைய உலமாக்கள் ஆகிட்டாங்களா? யோசிக்க வேண்டியிருக்கு. ரொம்ப சங்கடமான ஒரு நிலை. அருமையானவர்களே, இதெல்லாம் ஒரு ஈமான பாதிக்கக்கூடிய விஷயம், இந்த பேச்சுக்கள் எல்லாம். சார், நான் விஷயத்துக்கு வருகிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெற்றோருக்கு இவ்வளோ மரியாதை செய்ய சொல்லியிருக்கிறாங்க. அல்லாஹ் என்ன சொல்கிறான், இப்படி நில்லுங்கிறான், கையை கட்டி நிற்க சொல்கிறான். சரி, நம்ம வாப்பாவோட இப்படி நின்றாலும் கூட அம்மாவோட அப்படி நிற்கிறது இல்லை. அம்மாவோட தானே பிள்ளைகளை கொஞ்சம் இது கூடுதலாக, ஆம்பளை பிள்ளைகள்லாம் அம்மாவோட தான் கூடுதலாக கொஞ்சிட்டு இருக்கும். அது இயல்பு. அது அப்படி தான் வச்சுருக்கிறான். பொம்பளை பிள்ளைகள்னா வாப்பாவோட கொஞ்சம் கூடுதல் அட்டாச்சாக இருப்பாங்க, சிரிச்சு கலகலப்பா. அது மார்க் அங்கீகரிக்கிறது. ஆனால் அதே சமயத்தில் மரியாதை என்று வரும்பொழுது நீ எந்த அளவுக்கு நடக்கணுங்கிறது அல்லாஹ் சொல்லித்தர்றான். உனக்கு அவங்க எவ்வளோ மேலானவர்கள் என்பதை சொல்லித் தருகிறான். அல் ஜன்னத்து தஹத அக்தாமில் உம்மஹாத், கண்மணி ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க, உன்னுடைய தாயின் காலடியில் தான் சொர்க்கந்து இருக்குது. நீ எங்கே போய் சொர்க்கத்தை தேடிட்டு இருக்க போறா? 4 மாதம் 40 நாள் பையா சொர்க்கத்தை தேட போறாட, உம்மாவோட காலில் இருக்கடா சொர்க்கம் அப்படின்னு என்ன செய்யறான், அல்லாஹ் என்ன செய்யறான், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தர்றாங்க. உன் தாயின் காலடியில் சொர்க்கம் இருக்குது, தாய்க்கு ஹிதுமத் செய், தாய்க்கு உண்டான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலத்தில் ஒரு சஹாபி என்ன செஞ்சான்னு கேட்டால், யுத்தத்துக்கு போகிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுத்தத்துக்கு போகும்போது ஒரு சஹாபி என்ன செய்கிறாங்க, யுத்தத்துக்கு கேட்குறாங்க, நாயகமே நான் யுத்தத்துக்கு வரேனே. போர்க்களை கலந்துக்கிறதுக்குடைய சவாபுகளை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய சொல்லியிருக்கிறாங்க. அப்போ சொன்னாங்க, நீங்கள் வர வேணாம் நாயகமே, எல்லாரும் போகிறாங்களே, எனக்கு அந்த நசீபு இல்லையா? ஜாஹிது ஃபி உம்மிக்க, அந்த சவாபு உன் தாய்க்கு ஹிதுமத்து செய்கிறதுல கிடைக்கும். உங்கள் உம்மாவுக்கு ஹிதுமத்துக்கு ஆள் இல்லைப்பா, நீ வந்துட்டு அவங்க உம்மாவை யார் பாப்பா? என்ன கிருபையான நபி, நீ வந்து விட்டால் உன்னுடைய தாயை யார் பாப்பா? போய் நீ உம்மாவுக்கு உன்னுடைய ஜிஹாது பண்ணுறா, உம்மாவுக்கு ஹிதுமத்து செய்கிறதுல ஜிஹாது பண்ணுறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ அந்த அளவிற்கு இப்படிப்பட்டவர்கள். இன்னொரு கட்டத்தில் பாருங்க, இது ஒரு தாயினுடைய அன்பை காட்டுகிறதா. இன்னொரு கட்டத்தில் இன்னொரு சஹாபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுத்தத்துக்கு போக சொல்கிறாங்க. இல்லை நாயகமே, எனக்கு உம்மா இருக்கிறாங்க, நான் வந்து யுத்தத்துக்கு நான் போக இல்லை, நான் இருக்கிறேன், உம்மாவுக்கு ஹிதுமத் செய்யணும். உம்மாவுக்கு உன் காக்கா இருக்கிறான், அவன் செஞ்சுக்கிடுவான், நீ போங்கிறாங்க. நல்லா விளங்கணும். ஹதீதுகளை வந்து அதனுடைய அடிப்படை பேஸ் என்ன இருக்குதுங்கிறத நம்ம பார்க்குறோம். ரெண்டையுமே நம்ம பண்ணி பார்க்குறோம். ஒன்றை மட்டும் சொல்லிவிட்டு ஒன்றை விடலை. உம்மா நீ யுத்தத்தினுடைய சிறப்புகள் என்னங்கிறது எவ்வளோ இருக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் யுத்தத்துக்கு போவேன்னு இந்த சஹாபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முறையிடுறா. அப்படி முறையிடும் பொழுது என்ன செய்கிறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லை நீ அங்கே போகணும். எங்கே போகணும்? உம்மாட்ட போய் நீ ஹிதுமத்து செய், நீ யுத்தம்லாம் அங்கே உனக்கு அதில் சவாபு கிடச்சிடணும், கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க. சரி, போக முடியல. இன்னொரு கட்டத்தில் என்ன செய்கிறான்னு கேட்டால், இன்னொரு சஹாபி யுத்தத்துக்கு எல்லாம் புறப்பட்டு போகிறாங்க. நாயகமே, எங்கள் அம்மா இருக்கிறாங்க, நான் யுத்தத்துக்கு போக இல்லை, எங்களுக்கு தெரியும் உங்கள் அம்மா இருக்கலாம், எங்களுக்கு தெரியும். உங்கள் காக்கா இருக்கானா இல்லையா? ஆமாம், அவன் பார்த்துக்கிடுவான், அவன் இருக்க தானே செய்கிறான். ஆமாம், அவன் பார்த்து, நீ யுத்தத்துக்கு போ. இல்லை நாயகமே, வேண்டாம், காக்காவை போக சொல்லுங்களேன், நான் அம்மாவை பார்த்துக்கிறேன். அந்த யுத்தத்துக்கு போகிற பயன்தான் இல்லை. அதில் என்ன சிறு இருக்குது? அப்போ நான் பார்க்கும்போது யுத்தத்துக்கு போக பயந்துட்டாங்களோ, அல்லது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போக சொல்லியிருக்கிறாங்க, அப்படி போக சொல்லியும் கூட இவங்க போக இல்லையே, அப்போ உம்மா மேலே ரசூலுல்லாஹ்வோட பாசம் கூடவோ அப்படி தான் நினைப்பாங்க பார்க்குறதுக்கு. அது இல்லை. அதில் என்ன இருக்குன்னு பாருங்கள். முஹத்திதீன்கள் விளக்கம் எழுதுகிறாங்க. என்னென்னு கேட்டால், யுத்தம் 2 வகையான யுத்தம். ஒன்று சரியத், ஒன்று கஸ்வத். கஸ்வத் என்று சொன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேரடியாக இந்த யுத்தத்தில் பங்கு கொள்வாங்க. பத்ர் மாதிரி, உஹது மாதிரி, அகழ் மாதிரி. சில யுத்தங்கள் இருக்குது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பங்கு கொள்ள மாட்டாங்க, சஹாபிகளை அனுப்பி வைப்பாங்க. அந்த மாதிரி ஒரு யுத்தம் தான் இந்த யுத்தம், சரியத். அனுப்பி வைக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த யுத்தத்தில் கலந்துக்கிட இல்லை. இப்போ என்னன்னு கேட்டால், தான் யுத்தத்துக்கு போயிட்டா ரசூலுல்லாவை பார்க்க முடியாது. உம்மாட பேரை சொல்லி தப்புறார். உம்மா சொல்கிறதெல்லாம் சும்மா, அது உம்மா மேலே பாசம் இருக்குது, உம்மாக்கு ஹிதுமத் செய்வாங்க. ஆனால் இந்த யுத்தத்துக்கு ரசூலுல்லாஹ் போவையில் தான் போயிட்டா. ஏன்னா ஒரு முதல் நாள் காலையில் முழிச்சோடனே ரசூலோட முகத்தை பார்த்துடணும் அப்படிங்கிற சஹாபிகள். எனவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன யுத்தம்னு சொன்னால் முதலாவது கிளம்பி ஓடக்கூடிய சஹாபி. அப்படி அது ரசூலுல்லாஹ்க்கு விளங்கும். இவர் ஏன் இப்படி சொல்கிறாருங்களோ, அவன் விளங்காம இருக்காளா, இதெல்லாம் விளங்கும். உம்மாட பேரை சொல்லிக்கிட்டு இவர் நம்ம பார்க்கறதுக்கு தான் இருக்கிறாரு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட்டு பிரியறதுக்கு மனசு இல்லை. யுத்தத்துக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் கிளம்புறாங்கன்னு வைங்க, நாயமே என் காக்கா பார்த்துக்கிடுவார், நானும் வந்துடுறேன் அப்படின்ட்டுவார். இதான் நடந்திருக்கும். இதுதான் அதில் உள்ள தன்மை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அது உங்கள் காக்கா பார்த்துக்கிடுவாங்க, நீங்கள் போங்கன்னு கடைசியில் அனுப்பி வச்சாங்க.
அப்போ தாயினுக்கு இவ்வளோ ஹிதுமத்து செய்ய சொல்லியிருக்கிறாங்க கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ ரெண்டு விஷயத்தை இதில் சொல்கிறோம். அப்போ ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணி நம்ம பார்க்கும் பொழுது தான் என்னங்கிறது நமக்கு விளங்க. சஹாபிகள் எந்த அளவிற்கு மஹப்பத்தாக இருந்திருக்கிறாங்க. யுத்தம்ங்கும்போது எவ்வளோ பெரிய விஷயம். யுத்தம்ங்கிறது, ஜிஹாதுங்கிறது பெரிய சவாப். இஸ்லாமியத்தினுடைய பார்வையில் மிகப்பெரிய நன்மைகளை அள்ளித்தரக்கூடிய. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சஹாபி ஒரு யுத்த களத்தில் தனியாக போகிறாங்க. எல்லாரும் ஒன்றா போகும்போது மட்டும் ஒரு ஆள் மட்டும் தனியாக போகிறாங்க. ஒரு ஆள் தனியாக போகிறத பார்த்துட்டு ஸல்லல்லாஹு சொன்னாங்க, என்ன அவர் தனியாக போகிறாரு, அவர் தனியாக போகிறாரு என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. தனியாக போகிறாரு என்னான்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போது ஸல்லல்லாஹு அவங்கள கூப்பிட சொன்னாங்க. அந்த சஹாபியை கூப்பிடுங்க அப்படின்னாங்க. சஹாபி வந்தாங்க. என்ன, நாங்கள் எல்லோரும் ஒன்றா போயிட்டு இருக்கிறோம், நீங்கள் மட்டும் தனியாக போறீங்களே என்ன அப்படின்னாங்க. இல்லை, நான் இன்றைக்கி நான் கொஞ்சம் புது ட்ரெஸ் போட்டிருக்கிறேன். சரி, அதுக்கு என்ன, புது ட்ரெஸ் போட்டால் அந்த எல்லோரும் போகும்போது தூசியாக தானே ஆகும், குதிரை அது இது மணலில் தானே போகப்படுது, தூசி, அந்த தூசிலாம் ட்ரெஸ்ஸில் படுது அப்படின்னு சொல்லும்போது ஸல்லல்லாஹு சொன்னாங்க, இந்த தூசி இது வெறும் தூசி இல்லை, இது வெறும் தூசி இல்லை. இந்த குதிரைகளின் யுத்தத்திற்காக செல்லக்கூடிய குதிரைகள், ஒட்டகங்கள், மனிதர்களுடைய காலடிப்பட்டு இந்த முஜாஹிதீன்களினுடைய அந்த காலடிப்பட்டு இந்த மணல் வந்து மேலே தூசி படுகிறது இல்லவா, இது வெறும் தூசி அல்ல, சுவனத்தினுடைய மகரந்த பொடிகள்ங்கிறாங்க. சுவனத்தினுடைய மகரந்த பொடிகள். இது யார் மேல் படுதோ அவங்கள நரகம் தீண்டாது. இவ்வளோ பெரிய சிறப்புக்குரியது. அப்படிப்பட்ட யுத்தத்திலே கலந்து கொள்வதற்கு அது எவ்வளோ பெரிய இபாதத்து, அது எவ்வளோ பெரிய இபாதத்தா இல்லையா? அந்த இபாதத்து எவ்வளோ பெரிய அமல், அது எவ்வளோ பெரிய அமல். அப்போ அந்த அமலை விட இந்த சஹாபி எதை தேர்ந்தெடுக்கிறாங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய முகத்தை பார்க்கறது தேர்ந்தெடுக்கிறாங்க. அந்த அமல் எவ்வளோ பெரிய அமல் நமக்கு தெரியுது. மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்குது, குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்கு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விலாவாரியாக சொல்லியிருக்கிறாங்க. அப்படி இருந்தும் கூட கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்ப்பது அதை விட சிறந்த அமல் அவங்க விளங்கி வச்சிருக்கிறாங்க. இது ஈமானா அல்லது அமலை செய், அது ரசூலுல்லாஹ் பற்றிலாம் பிரச்சனை இல்லைன்னு சொல்கிறது, இது ஈமானா? எது ஈமான்? முதல்ல ஈமானுக்கு அடிப்படை என்ன? இப்போ ஈமானை சொல்லித்தர வர்றதா அல்லது ஈமானை பிரட்டி போடுறதுக்கு வரப்படக்கூடிய வருகையா இது? கண்ணியத்திற்குரியவர்களே, எனவே பெற்றோருக்கு செய்ய வேண்டிய மரியாதை என்பது அவ்வளவு உயர்வானது. கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்வளவு தெளிவாக பெற்றோருக்கு என்ன செஞ்சுருக்கிறாங்க? ஹிதுமத்துகளை செய்ய சொல்லியிருக்கிறாங்க. எனவே எந்த நிலையிலையும் தாய் தந்தையர்களுடைய மன வேதனைப்படுத்த வைத்திடக்கூடாது. இர்ஷாதுல் இபாதுன்ற ஒரு கிதாப், அதில் ஒரு செய்தியை சொல்கிறாங்க. ஒரு மனிதர் ஒரு ஊருக்கு வர்றார், வெளியூருக்கார், இன்னொரு ஊருக்கு வர்றார், இன்னும் வெளியூர் நம்ம ஊருக்கு வர்ற அந்த மாதிரி நம்ம வெளியூருக்கு போவோம் இல்லையா? இதை மாதிரி ஒரு ஊருக்காரர் இன்னொரு ஊருக்கு வரார். அப்படி வருகை தரும் பொழுது ஒரு மாலை வேலை, ஒரு அசருடைய நேரம், ஒரு 5-5:30 மணின்னு வைங்களேன், அசத்துறையெல்லாம் முடிஞ்ச நேரம். அந்த மாலை நேரம் ஒரு பள்ளிவாசலில் ஒரு மையவாடி கபர்ஸ்தானை கடந்து போகிறார். அந்த யாரும் இல்லை, அவங்க வேலையில் போயிருப்பாங்க, இனி மகரிப்புக்கு வருவாங்களா இருக்கும், அல்லது அது பள்ளிவாசல் இல்லை, கபராடி சில ஊர்களில் கபர் மையவாடி தனியாக தான் இருக்கும், மையவாடியில் தனியாக வச்சுருப்பாங்க. இல்லை பார்க்குறோம் இல்லையா, சில ஊர்களில் பள்ளிவாசலோடு ஒட்டி வைக்க மாட்டாங்க, பள்ளிவாசல்கள் இருக்கும், மையவாடி தனியாக இருக்கும். அப்போ அந்த மாதிரி கூட இருந்திருக்கலாம். எப்படியோ அந்த மையவாடியை கடந்து அவர் போகிறார். போகும் பொழுது திடீரென்று ஒரு கபர் அப்படியே வெடிக்குது, பிளக்குது. பிளந்து அதுலேருந்து ஒரு ஆள் எழும்புறார். அந்த கபூர்லேருந்து ஒரு மனிதர் எழும்புறார். அது முஸ்லீம்களுடைய மையவாடி. அதில் எழும்பிய அவர் எப்படி இருக்கிறான்னு சொன்னால், அந்த கழுத்து வரைக்கும் ஆள் சரி, அவர் மனித உடலாக இருக்கிறது. கழுத்துக்கு மேலே தலை மட்டும் கழுதையினுடைய தலையாக இருக்குது. அல்லாஹ் பாதுகாக்கணும். கழுத்துக்கு மேலே அவருடைய முகம் கழுத முகமாக இருக்குது. வந்து 3 தடவை கழுதை எப்படி கத்துமோ அதை மாதிரி கத்திட்டு அப்படியே உள்ளே விழுந்துட்டார். கபரும் மூடிட்டு. இது எப்படி இருக்கும்? அவர் அரண்டு போய் தட்டமாறார். என்னடா இது, கபரு வெடிச்சு அதுலேருந்து இப்படி வருது என்ன என்றெல்லாம் ரொம்ப தடுமாறி போயிட்டார். கடைசி வெளியில் போய் விசாரித்து என்ன இப்படி நடக்குது, இது என்ன பார்த்தானே அப்படின்ட்டு. அவர் இதுதான் டெய்லி நடக்குதுங்கிறாங்க. அவங்க சொல்கிறாங்க இதுதான் டெய்லி நடக்கிற, இது ஒவ்வொரு நாளும் நடந்து கொண்டு இருக்கக்கூடிய விஷயந்தான். இப்போ இது எதனால் நடக்குது? அவங்க உம்மா இருக்கிறாங்க, அவங்களோட உம்மா இருக்கிறாங்க, நீங்கள் அவங்கள்ட்ட போய் கேளுங்கன்னு சொல்லி நேரம் வந்தாச்சு. அவங்க உம்மாட்ட அந்த செய்தி சொல்லப்பட்டது. அந்த மனிதர் வந்து கேட்குறாரு, என்னம்மா இப்படி ஒரு நடக்குது, உங்கள் மகனாமே? அவங்க அப்படியே கண்ணீர் விட்டு அழுகுறாங்க. அவங்க சொன்னாங்க, என் மகன் கழுசறையாக இருந்தான், அவன் குடிகாரன், மது அருந்துவான், இப்படி குடிச்சிக்கிட்டு கிடந்தான். நான் என்ன செஞ்சேன், அவனை கண்டித்தேன், வாப்பா இப்படி இருக்கக்கூடாது, இது அல்லாஹ் ரசூலுக்கு பொருத்தமானது இல்லைன்னு எவ்வளவோ சொல்லி பார்த்தேன், என்னால் திருத்த முடியல. ஒரு கட்டத்தில் ரொம்ப சத்தம் போட்டுட்டேன்.
நான் என்ன செய்ய முடியும்? வயசான பொம்பளை, நான் என்ன செய்ய, ரொம்ப இளைஞ அவன். நான் கடுமையான முறையில் சத்தம் போட்டு விட்ட போது அந்த சத்தத்தை அவனால் பொறுக்க முடியாமல் கோவம் வந்து என்ன செஞ்சிட்டான், கழுத மாதிரி கத்தாதேன்னா என்னை பார்த்து. இதுதான் ஏற்பட்டதனுடைய வினை. தாயை பார்த்து அவன் சொன்னான், கழுதைய மாதிரி கத்தாதே அப்படின்ட்டு சொன்னதால் ஏற்பட்டதனுடைய விளைவு தான் இன்றைக்கி இப்படி நடந்துகிட்டு இருக்குது. என் புள்ள கழுத மாதிரி கத்திக்கிட்டு இருக்கிறான் என்று அவர்கள் சொன்ன ஒரு வரலாறை நாம் பார்க்க முடிகிறது. அப்போ ஒரு பெற்றோருக்கு செய்ய வேண்டிய மரியாதை, தாய் தந்தையருக்கு செய்ய வேண்டிய மரியாதை என்பது ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒரு மனிதனுக்கு அம்மாவும் வாப்பாவும் இருக்கிறாங்கன்னு வைங்க, அவன் கொடுத்து வச்சவன். வீடுகளில் வாப்பா இருக்கிறாங்க, அம்மா இருக்கிறாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு ஹிதுமத்து செய்யுங்க. தாய்க்கு ஹிதுமத்து செஞ்சால் சொர்க்கம் கடமையாயிடுச்சுன்னு செலதார் சொல்கிறாங்க. எல்லாருக்கும் தெரிஞ்ச ஹதீஸ் தானே, அல் ஜன்னத்து தஹத அக்தாமில் உம்மஹாத். சில பேர் தாயினுடைய விஷயங்களை உணரும் பொழுதெல்லாம், கொஞ்சம் வயசுக்கு வந்து உணரும் பொழுது தாய் இருக்க மாட்டாங்க, மௌத்தா போயிருப்பாங்க, ஹிதுமத் செய்யக்கூடிய நசீப் இருக்காது. சில பேருக்கு என்ன செய்யுது, அந்த மாதிரி பாக்கியங்கள் கிடைக்கிறது. உங்கள் நமக்கெல்லாம் தெரியும், முஸ்லீம் லீக்கினுடைய மாபெரும் தலைவராக இருந்த காயித மில்லத் ரஹமத்துல்லாஹி அலைஹி, எவ்வளோ பெரிய மகான் அவங்க விலாயத்து உள்ளவங்க. அப்போ அவங்களுடைய வரலாற்றை பற்றி சொல்லும் பெரிய லீடராக இருக்கக்கூடிய சமயத்தில் அவங்க அம்மா இருந்திருக்கிறாங்க. அவங்கள பார்க்குறதுக்கு ஆட்கள் போயிருக்கிறாங்க. அவங்கள பார்க்க போகும்போது பார்த்தா அவங்க என்ன செஞ்சாங்களாம் கேட்டால், காயித மில்லத் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவள் உம்மாவுக்கு, அவள் பெரிய மனுஷன், முஸ்லீம் லீக் லீடரு, பெரிய லீடராக இருக்கிறா, எம்பி எம்எல்ஏ இருந்தவங்க. அவங்க என்ன செய்யலாங்க, அந்த போஸ்ட்டில் இருக்கும்போது உள்ளே போய் பார்க்க போனாங்களாம். அம்மாவுக்கு காலை பிடிச்சி விட்டுக்கிட்டு இருக்காங்க, தாய்க்கு என்ன செய்கிறாங்க, காலை பிடிச்சி விட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ இது எவ்வளோ பெரிய இபாதத்து, இது விளங்கணும். தாய் தந்தையர் ஹிதுமத் செய்கிறது இபாதத்து, அது சொர்க்கம் கிடைக்குன்னு ரசூல் ஸல்லல்லாஹு தான் சொல்லியிருக்கேன். இவன் எழுந்த நிற்க வேணாங்கிறான். சரி, இப்படி இந்த அளவிற்கு மார்க்கம் நமக்கு என்ன செய்கிறது, சொல்லித்தருக. அதுலேயும் தந்தைக்கு தந்தையை விட தாய்க்கு மிகுந்த ஹிதுமத்துகள் செய்யணும். அப்போ ஒரு வீட்டில் வந்து தந்தையோ தாயோ இருக்கிறாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு ஹிதுமத்து செய்வதனாலேயே பெரிய நன்மைகளை பெற முடியும். ரொம்ப பெரிய நன்மைகளை நம்ம என்ன செய்ய முடியும், பெற முடியும். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு பிரார்த்தனை செய்கிறாங்க. யா ரப்பி, சோனலோகத்தில் ஒவ்வொரு நபிமார்களுக்கும் ஒரு நண்பரை நீ கொடுக்குறா. எல்லா நபிமார்களுக்கும் விசேஷமான ஒரு ஃப்ரெண்ட் ஒன்று இருப்பாங்க. எனக்கு யார் நண்பர், சொர்க்கலோகத்தில் எனக்கு யார் நண்பர் என்று நினைச்சாங்க, கேட்குறான். அப்போ அவங்க சொன்னாங்க, அல்லாஹ் சொன்னால், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களே, இன்ன இடத்துல ஒரு மனுஷன் இருக்கிறான் அப்படின்னா அட்ரஸை சொல்லியாச்சு, வெளியூரார், அங்கே நீங்கள் போய் பார்த்துக்கங்க. இவங்க புறப்பட்டு வாராங்க. வந்தால் அவர் ஒரு இறைச்சி வியாபாரி, கடை வச்சுக்கிறார், கறி கடை வச்சுருக்கிறாரு. கறி தூரத்துலேருந்து பார்க்குறாங்க. பார்த்துட்டு அவர் இறைச்சிலாம் முடிச்சுட்டு கொஞ்சம் மிச்சம் இருக்கிறத ஒரு பார்சல் பண்ணிவிட்டு வீட்டுக்கு கிளம்புறார். வியாபாரம் முடிஞ்சு போகும் பொழுது இந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் தன்னை யார்கிட்ட காட்டிக்கிடாமல், அஸ்ஸலாமு அலைக்கும், வலைக்கும் அஸ்ஸலாம், தம்பி உங்களோட இன்றைக்கி நம்ம கொஞ்சம் விருந்துக்கு வரலாமா, உங்கள் வீட்டுக்கு வரலாமா, வாங்களேன், தாராளமாக வாங்க அப்படின்னு ஒரு கூட்டிகிட்டு போயிட்டார். கூப்பிட்டு போய் அவங்கள உட்கார வச்சுட்டு ஒரு அசப்பலகை, முன்னாலெல்லாம் எல்லா வீடுகளையும் அசப்பலகை இருக்கும், இப்போ அசப்பலகைலாம் இல்லை, அசப்பலையும் இல்லை, ஒசப்பலையும் இல்லை, எல்லாம் மாறி போச்சு. இப்போ அங்கேருந்து ஒரு பெரிய பெட்டி ஒன்றைக்கு தான் அந்த பெட்டியை கீழே இறக்குறாங்க. அந்த பெட்டியை என்ன செஞ்சாங்க, கீழே இறக்குறாங்க. என்னடா இது இவ்வளோ பெரிய பெட்டியை கஷ்டப்பட்டு இறக்குறான்னு பார்த்தா அதுக்குள்ளே ஒரு பொம்பளை உட்காந்துக்கிட்டிருக்கிறான், ஒரு கிழவி. அந்த பெட்டிக்குள்ளே ஒரு கிழவி இருக்கிறான். அதை அப்படியே தூக்கிட்டு போகிறாங்க. அந்த அம்மா, அந்த வியாபார அம்மா தூக்கிட்டு போய் தண்ணியை ஊற்றி குளிப்பாட்டி வேறு ட்ரெஸ்ஸு மாற்றி அவங்களுக்கு மனம் பூசி, அவங்களுடைய அசிங்கம் போயிருந்தால் அதெல்லாம் அவங்களாம் நடக்க முடியாது, அது எல்லாத்தையும் கழுகி துப்புரவு செய்து எல்லாமே போட்டு முதல்ல அதுக்குள்ளே சாப்பாடு ரெடி பண்ணப்படுது. சாப்பாடு ரெடி பண்ணி சாப்பாடை கொண்டு வந்து அதை என்ன செஞ்சாங்க, அதையும் ஊட்டி விட்டு கொண்டு எல்லாம் முடித்ததுக்கு பிறகு விருந்தாளிக்கும் என்ன செய்கிறாங்க, சாப்பாடை வைக்கிறாங்க. அப்போ அந்த பக்கத்தில் இருக்கிறாங்க. இது யாருன்னு கேட்கும்போது எங்கள் அம்மா தான் அப்படின்ட்டு. இவர் அவங்களுக்கு கண்ணும் தெரியாது, அந்த பொம்பளைக்கு கண்ணும் தெரியாது, இந்த நிலையில் இருக்குது. இவர் போய் ரெண்டாவது சாப்பாடுக்கெல்லாம் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்திருக்கு, மூசான்னு தெரியாத எடுத்துகிட்டு வர்றதுக்காண்டி உள்ளே போயிருக்கும்போது இந்த பொம்பளை ஒரு துவா செய்கிறாங்க. யா ரப்பி, என் புள்ள எனக்கு எவ்வளோ ஹிதுமத்து செய்கிறான், நல்ல விளங்க வேண்டிய விஷயம், எவ்வளோ ஹிதுமத்து செய்கிறான், யாரும் செய்வாங்களா, யாரும் தாய்க்கு இந்த அளவுக்கு செய்வாங்களா, என் பிள்ளை நான்டா உயிரை விடுறான், அவனை என்னை குளிப்பாட்டி என்ற அசிங்கங்கள்லாம் பார்க்காம எல்லாத்தையும் தொடச்சி துப்புரவு பண்ணி எல்லாமே என் பிள்ளை எல்லாத்தையும் செய்து வைக்கிறான். ரஹ்மானே, நான் கேட்குற ஒரே ஒரு துவா தான், நீ அதை கபூல் செய்ய அல்லாஹ், என் பிள்ளைய சோனலோகத்தில் மூசா நபியினுடைய கூட்டாளி ஆக்கி வச்சிருன்னு கேட்டான். துவா செய்கிறாங்களாம். மூசா அலைஹிஸ்ஸலாமே கேட்குறாங்க காதில். இப்போ என்ன இபாது, இப்போ இவர் செஞ்ச இபாது எது இவ்வளோ பெரிய அந்தஸ்துக்கு அவர் ஏற்படுத்தியது யோசிச்சு பாருங்கள். தொழுகையா, அதுக்கான தொழுகை வானாடா சொல்கிறோம், எதை எப்படி விளங்கணுமோ அப்படி விளங்கணும். நோன்பு பிடிக்க வானாடா சொல்கிறோம், திக்ர் பிடிக்க வானான்னு சொல்கிறோமா, தஸ்பீஹா இல்லை, இந்த நிலைக்கு உயர்த்தியது எது என்று நம்ம சொல்ல வரோம்.
அப்போ ஒரு தாய்க்கு செய்த ஹிதுமத். அப்போ ஒரு நபியோடு இணைந்திருப்பதுங்கிறது ஒரு பெரிய பாக்கியம் அந்த பெண்ணு விளங்கி வச்சிருக்கிறான். இதனால் இப்போ நாம் தாயினுடைய பார்த்தீங்களா, தாய்க்கு ஹிதுமத் செய்கிறது இவ்வளோ பெரிய இபாதத்து. அப்போ நான் தொழுவானாமா அப்படியே எடுப்பாங்க. கேட்டால் இப்படி அப்போ நான் அமல் செய்ய வேணாமா, இப்படி இது எவ்வளோ முட்டாள்தனமான ஒரு பேச்சு. அமல் செய்ய வேணான்னு ஒரு முஸ்லீம் சொல்லுவானா, ஒரு ஆலிம் பேசுவானா? அப்போ இது அமல் இல்லையா? இதான் கேள்வி நமக்கு. இப்போ தாய்க்கு ஹிதுமத் செய்கிறது அமலா இல்லையா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமல்னு சொல்லி தரா, நீ அமல் இல்லைன்னு சொல்கிறதுக்கு நீ யார்? எனவே இவ்வளவு தெளிவாக இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்போ அந்த மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்தில் உள்ள அந்த தாய் கேட்ட துவா என்ன? என் பிள்ளைய மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களோட நீ என்ன செஞ்சிரு, சொர்க்கலோகத்தை நண்பனாக ஆக்கி வச்சிரு. இப்போ என்ன சொன்னாங்க? என் பிள்ளை நல்ல தொழுகிறான், நல்ல நோம்பு பிடிக்கிறான், அதனால் ஆக்கி வைன்னு கேட்க இல்லையே. என் பிள்ளை எனக்கு ஹிதுமத்து செய்கிறான், என்ன பார்த்துக்கிறான், கண் கலங்காமல் பார்த்துக்கிறான். எனக்கு கண்ணு இல்லைன்றாலும் அது கலங்காமல் பார்க்குறது அவன் தான். என்னுடைய அசுத்தங்களை எல்லாம் சுத்தப்படுத்துகிறான், எனக்கு உணவு சமைக்கிறான், எனக்காக உணவு ஊட்டி விடுகிறான், என்னுடைய ஆடைகளை அவன் தான் என்ன செய்கிறான், சீர் செய்கிறான், எல்லாமே அவன் செய்கிறான் ரஹ்மானே. அதனால் அப்போ எதனால் அவங்க எதை முன் வச்சு கேட்குறாங்க? எந்த அமல் வசீலாவாக இருந்தது? இதில் எந்த அமல்? தொழுகையா? அதுக்காக வேண்டிய தொழுகை நல்லது இல்லை, இது தொழுகை சிறப்பு, அது சிறந்தது, இதை சிறந்ததுன்னு நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம். இது எவ்வளோ பெரிய அமல்ங்கிறத நீ ஏன் ஒத்துக்கொள்றதுக்கு மனசு வரல? அப்போ இதெல்லாம் ஒரு அமலாக இந்த இவைகளெல்லாம் சுவனம் சேர்த்து வைக்கக்கூடியதாக இருந்தால் மஹப்பத்து ரசூல் என்பது எவ்வளோ உயர்ந்ததாக இருக்கும். அதுக்கு மேலே ஒன்றும் இல்லைல்ல, அதுக்கு மேலே ஒன்றும் இல்லை. எனவே அதைத்தான் நம்ம போதிக்கணும், அதைத்தான் நம்ம ஆபாக்கள் போதிச்சு வந்தாங்க. அருமையான சங்கைக்குரிய பெருமக்களே, தரப்பட்ட நேரம் நிறைவுற்றது. ஆக மொத்தத்தில் நம்முடைய பெற்றோருக்கு நாம் செய்யக்கூடிய ஹிதுமாத்துகள் இருக்கிறதே ரொம்ப சிறந்தது, ரொம்ப உயர்ந்தது. ஒரு மனிதனுக்கு பெற்றோர் இருந்தால் அந்த பெற்றோரை நீங்கள் ரொம்ப கண்ணியப்படுத்துங்க, ரொம்ப கண்ணியப்படுத்துங்க. அவங்களுடைய மனசு நோகும்படி நீங்கள் பேசாதீங்க, செய்யாதீங்க, கஷ்டத்தை கொடுத்துடாதீங்க. ரொம்ப ஏன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த விஷயத்தில் ரொம்ப கண்டிச்சிருக்கிறாங்க, ரொம்ப கவனமாக இருந்திருக்கிறாங்க. அல்லாஹ்வும் அதை சொல்லியிருக்கிறான், ஒலா தகுல் லஹுமா உஃபின் சி என்று கூட ஒரு வார்த்தையை சொல்லிவிடாதே. உன் அம்மாவை பார்த்து சி அப்படின்னு கூட நீ சொல்லிடாதே என்று அல்லாஹ் கண்டிக்கிறான். இப்போ எந்த அளவிற்கு மரியாதை செய்ய சொல்லி இருக்கிறான் நம்ம அம்மா அப்பாவுக்கு. சில பேர் அம்மாவை பெற்ற அம்மா இருப்பாங்க வீடுகளில். ஒரு பொதுவான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால், சில பேர் வயசாகிட்டான்னு சொன்னால் பொறுமை இருக்காது, வயசாகிட்டான்னு சொன்னால் பொறுமை இருக்காது. நோயாளிக்கும் பொறுமை இருக்காது. வயசாளி நோயாளியாக இருக்கிறான்னு வைங்க, ரெண்டும் சேர்ந்துருது. பொதுவாக வயசாளிகளுக்கு பொறுமை குறைஞ்சிடும், நோயாளிகளுக்கும் பொறுமை குறையும். இது இயல்பது, அது மனிதனுடைய குணம். அது இந்த நிலையிலே வயசாளியாக ஆகி அவங்க நோயாளியாகவும் ஆகிட்டான்னு வச்சுக்கிடுவோம். அப்படின்னா என்ன ஆகும்? ரொம்ப பொறுமை குறைவாக இருக்கும். இந்த கிழவி ஒரே தொணன்று கிடக்கிறாவே, அதாப்பு காத்துட்டு கிடக்கிறாவே என்றெல்லாம் பேசிடாதீர்கள். ஏனென்றால் அல்லாஹ் உங்களுக்கு ஒரு நசீபை தந்திருக்கிறான். அவர்களை கொண்டு நீங்கள் சொர்க்கலோகத்தில் உயர்ந்த அந்தஸ்தை பெற முடியும். அவர்களுக்கு நீங்கள் ஹிதுமத்து செய்வது கொண்டு, அவர்களை கண்ணியப்படுத்துவது கொண்டு, அவர்களுக்கு நீங்கள் பணிவிடை செய்வது கொண்டு மகத்தான பாக்கியத்தை அடைவதற்கான வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான் என்று எண்ணுங்கள். அதை விட்டு என்ன இந்த கிழவனுக்கு என்ன அப்படின்லாம் இந்த மாதிரி ஒரு நிலையை உருவாகக்கூடாது. நான் இந்த நேரத்தில் ஒரு பெரிய மனுஷர் சொன்னதை நான் சொல்லிடணும். ஏன்னா ஒரு நாள் ஒரு பெரியவங்க இருந்தாங்க, மூத்தாயிட்டாங்க. இப்போ நம்ம ஊரை சார்ந்தவங்க தான். அவங்க நம்ம ஜும்மாவுக்கு பெரிய பள்ளி சிறுபள்ளி தான் வருவாங்க. வந்தால் சாஃபா செய்யாமல் போகிறது இல்லை. ஆள் வெள்ளன்னு இருப்பாங்க, ஃபுல்லாக பழுத்த தாடி தான், பெரிய வயசு. கடைசியில் கொஞ்ச நாளாக ஆளை காண இல்லை. நானும் ஆளை காண இல்லையே, ஏன்னா அவங்களோட குடும்பம் எதுலாம் எனக்கு அவ்வளோ பழக்கம் இல்லை. நான் போய் அல்லாவுடைய சமூகத்தில் போய் சேர்ந்துட்டாங்களோ அல்லது படுக்கையில் இருந்துட்டாங்களோ தெரியலையே அப்படின்ட்டு அதுக்கப்புறம் எனக்கு அது மறந்து போச்சு. ஒரு நாள் அந்த ஒரு தெரு வழியாக வர்றேன். அப்போ தான் அந்த வீடு அங்கே இருக்குங்கிறது தெரியும். இந்த வீட்டு வாசலில் சேரை போட்டு உட்காந்துட்ருக்கிறேன். சேரை போட்டு உட்கார வச்சுருக்கு. அட உட்காந்துருக்கிறாளே, நம்ம நினச்சுமே இன்றைக்கி ஹயாத்தை தான் இருக்கிறோன்னு சொல்லி நானும் அந்த பைக்கை நிறுத்திட்டு அவளை போய் முசாபா செஞ்சேன். யார் அப்படின்னு கேட்க. அப்போ கண் பார்வையும் குறைஞ்சிருக்கு, கண் பார்வையும் என்ன செஞ்சு குறைஞ்சிருக்கு. அப்போ நல்லா பார்த்துட்டு அப்போ அவங்களே கண்டுபிடிச்சாங்க, சொல்லுங்களேன் யாருன்னு தெரியுது. அப்போ அவளே என் பேரை சொல்லுவாங்க, நீங்களாக வாப்பான்னு அழுத ஆரம்பிச்சிட்டாங்க. அழுதுட்டு சொன்னாங்க, வாப்பா எனக்கு நடக்க முடியாமல் போயிடுச்சு, நான் ஜும்மாவுக்கு மட்டும் ஆட்டோவில் வந்துக்கிட்டு இருந்தேன், இப்போ ஆட்டோலையும் என்னால் என்ன செய்ய முடியல, ஏற முடியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப திடீர்னு கேவி அழுகுறாங்க. ஏன் அழுகுறீங்க? அல்லாஹ் உங்களுக்கு கயிறு தருவான், உங்களுக்கு கடமை இல்லை, இப்போ உங்களுடைய வயசு நடக்க முடியல, அல்லாஹ் இந்த மாதிரி மார்க்க முடியல. நான் நினச்சிக்கிட்டேன் ஒரு ஜும்மாவுக்கு வர முடியல நினச்சி அழுகுறாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு. இல்லை வாப்பா அது எனக்கு தெரியுது, நான் அதுக்காக வேண்டிய அழல,
என் வீட்டில் இருக்கக்கூடிய பேத்திமார்கள் அதை நினச்சி நான் அழுவுறேன். ஏன் பேத்திமார்களுக்கு என்ன, இப்போ வீட்டில் எல்லாம் வெளியில் கல்யாணம்னு சொல்லி போயிருக்கிறாளோ, ஒத்துமையில் என்னை வச்சுட்டு போயிருக்கிறாளோ, நான் தான் இருக்கிறேன், என்ன அப்பா நடந்தது அப்படின்னு கேட்கும். அவள் சொல்கிறோம், அவளும் இந்த கழிசறை இந்த ரெண்டும் ஒரு மதரசாவில் ஓதுது. இந்த 2 பிள்ளைகள் குரானை ஒழுவில்லாமல் தொடும், ஹைல் இல்லாமல் ஓதுவாளோ தொடுவாளோ, ஒரு ஹுருமத்து குரானினுடைய ஹுருமத்தே இல்லை, குரானத்துக்கு அப்படி தூக்கி போடுவா. இந்த மாதிரிலாம் இருக்கும்போது நான் கொஞ்சம் கண்டித்தேன், அம்மா இப்படிலாம் இருக்கக்கூடாது, இதெல்லாம் தப்பு, நம்ம இதெல்லாம் ஒழுக்க குறைவானது, இது அல்லாஹ் கண்டிக்கிறான், மார்க்கம் கண்டிக்கிறது என்று சொல்லும் பொழுது சட்டத்தை நீங்களாம் பேச தேவையில்லை, எங்களுக்கு தெரியும், எல்லாம் வஹாபியெல்லாம் போயிட்டு அந்த பிள்ளைகள் சொல்லிட்டு அவர் கடைசியில் ஒரு கட்டத்தில் சொல்லுது, இந்தா கிழவன் இருக்கிறண்டா இரு, இல்லாட்ட வீட்டை விட்டு வெளியில் போ அப்படின்னு என் மகளுடைய பிள்ளைகள் என்ன சொல்லுது வாப்பா அப்படின்னு அழுகுறான். இந்த ஒழுக்கத்தை படித்து கொடுத்தது யார்? இந்த மண்ணில் இப்படி பிள்ளைகள் பேசக்கூடிய அளவிற்கு ஒழுக்கத்தை படித்து கொடுத்தது யார்? இது ஒழுக்கமா? இதே மாதிரி கொள்கை உடையவர்கள் பல கொள்கை உடையவங்க இருக்கிறாங்க. இந்த கொள்கை நமக்கு தேவையா? அப்போ இந்த நிலைமைகள் வந்தால் இதை நாம் ஆதரிப்போமா? என்ன கொள்கைகள் இதெல்லாம்? எவ்வளோ அழகான வழிமுறைகளை நம்ம பெற்றோர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கிறாங்க. நம்ம அம்மா அப்பா நமக்கு போதித்த பாடங்கள் எப்படி, என்ன அழகான வழிமுறை, என்ன நடைமுறை வீடுகளில் எப்படி இருக்கும். பேத்திக்கும் அப்பாவுக்கும் தான் ரொம்ப பாசம் இருக்கும் எல்லா வீடுகளையும், அப்படி தான் அதிகம். நம்ம வீடுகள்லாம் நாம் மக்களை விட மகள் மீது காட்டிய பாசத்தை விட வீட்டில் பேரம்பேத்திகளுக்கு தான் அதிகம் பாசம் இருக்கும். ஏன்னா நாம் நம்ம பிள்ளைகளை பெற்றிருக்கும் பொழுது நம்ம உழைக்கிற வயசு, பெரும்பாலும் பிள்ளைகளோடு இருக்க முடியாது. அங்கே போவோம் இங்கே போவோம், ஆந்திரா அது இதுன்னு இப்போ வெளிநாடுன்ட்டு சுற்றிக்கிட்டே இருக்கிறோம். ஆனால் நம்ம அப்பாவாகிற சமயத்தில் நம்ம கிட்டத்தட்ட ரிட்டையர்டு வீட்டிலே இருந்துருவோம். அப்போ அந்த அட்டாச்மெண்ட் கூட இருக்கும். பேத்திகள் பேரப்பிள்ளைகள் தான் அப்பாவோட அதிகமாக இருக்கும். அப்பா தான் வச்சு கொண்டாடிக்கிட்டு இருப்பாங்க இல்லையா? இது இயல்பு இல்லை. அத்தகைய எப்படி இருக்க வேண்டிய பிள்ளைகள் இருந்தால் கிழமை ஒழுங்காக இருந்தால் இரு, இல்லாட்ட வீட்டை விட்டு வெளியில் போ அப்படின்னு பேத்திகள் சொல்கிறதாக இருந்தால், இந்த மாதிரி கேவலமான குணங்கள் நம் மக்களுக்கு உருவாகாமல் பாதுகாக்க வேண்டும் என்றால் சத்திய சுன்னத்துல் ஜமாத்து கொள்கை நம்ம ஆபாக்க, நம்ம லெப்பப்பா நாயகம், பெரிய லெப்பப்பா நாயகம், சின்ன லெப்பப்பா நாயகம், காசிம்புலவ நாயகம், காதி அலாவுதீன் அப்பா நாயகம், இவங்களோட பிள்ளைகள் தானே நாம். அப்போ இவங்க நமக்கு மார்க்கம் தெரியாதா? நமக்கு சட்டம் தெரியாதா? ஷரியத்து நமக்கு தெரியாதா? அல்லாவை தெரியாதா? ரசூலை தெரியாதா? அவுலியாக்களை நமக்கு தெரியாதா? இந்த அளவுக்கு கூடவா நாம் தெரியாமல் இருக்கிறோம் என்பதை நாம் யோசித்து பார்க்கணும். அப்போ அல்லாவை அல்லா இடத்துல வைக்கணும், ரசூலை வைக்கிறனா இது என்ன பேச்சு இது? அப்போ நம்மை எந்த இடத்தில் பேசக்கூடியவர்கள் வைத்திருக்கிறார்கள்? ஒன்றும் தெரியாத முட்டாள்கள். ஆக அல்லாவுடைய இடத்துல ரசூலை கொண்டு வந்து வச்சிருக்கிறாங்க, அவுலியாக்கள் அல்லாவுடைய இடத்துல கொண்டு வந்து வச்சிருக்கிறாங்கன்னு சொன்னால் இது ஆகமான ஒரு விஷயம் இல்லையே. அடிப்படையே தெரியாத முட்டாள்களாக ஆகிவிட்டதாக அல்லவா நாம் ஆகிவிடுகிறோம். அப்படியா நம்முடைய ஆபாக்கள் வளர்த்துருக்கிறாங்க? இல்லையே. எங்கே பேச வேண்டிய பேச்சு இதெல்லாம்? இந்த மண்ணில் பேச வேண்டிய பேச்சா? எனவே இதையெல்லாம் நம்ம யோசிக்கிறோம். நம்ம ஆபாக்களாகிய பெருமக்களாகிய நாதாக்கள் நமக்கு அழகான வழிமுறைகளை காட்டி தந்திருக்கிறார்கள். இறுதியாக நம்முடைய பெற்றோர்கள் நம் இடத்திலே இருப்பார்களே ஆனால் அவர்களை கண்ணியப்படுத்தணும். பெற்றோர்களுடைய பெற்றோர்கள் இருப்பார்களே ஆனால் நம்ம அம்மா பாப்பாவை பெற்றெடுத்தவங்க, அவங்கள ரொம்ப கண்ணியப்படுத்தணும். வயசு முதிர்ந்தால் நம்முடைய பணிவிடையும் இன்னும் கூடணும். எந்த அளவுக்கு ஹிதுமாத்துகளை நம்ம செய்யணுமோ அந்த அளவுக்கு செய்யணும். ஒருவேளை அவர்கள் நம்மை விட்டு மறைந்திருப்பார்களே ஆனால் அவர்களுக்காக என்ன நன்மைகள் நம்மால் சேர்த்து வைக்க முடியுமோ அதை சேர்த்து வைக்கணும். ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் அந்த பெற்றோருக்காக துஆ செய்யணும். குறைந்தபட்சம் ஒரு வெள்ளிக்கிழமையாவது அவருடைய கபர்களுக்கு சென்று ஜியாரத்து செய்யணும். இதெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு மனிதன் அவங்கள ரொம்ப புகழ்ந்து பேசுகிறாங்க. ஒரு பெற்றோருடைய கபரை வெள்ளிக்கிழமை ஜியாரத்து செய்ய சொல்லியிருக்கிறாங்க. எனவே இதையெல்லாம் உணர்ந்து நம் பெற்றோருக்கான பணிவிடையோ நடந்து கொள்ள வேண்டும். அப்படி நடக்கும் பொழுது இன்ஷா அல்லாஹ் நம் பிள்ளைகளும் நமக்கு அப்படி நடப்பாங்க. அல்லாஹ் தஆலா நம் மக்களை சாலிகான மக்களாக ஆக்கி அருள் பாலிப்பானாக. நம் ஊரை பாதுகாப்பானாக. எல்லா விதமான கெட்ட தீய கொள்கையிலிருந்தும் பாதுகாத்து நம்முடைய நாதாக்களாகிய பெருமக்கள் நமக்கு காட்டிய நேரிய வழியிலே நின்று வாழ்வதற்கான மகத்தான பாக்கியத்தை அல்லாஹ் தந்தருள் பாலிப்பானாக. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அருளையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாத்தையும் பெறுவோமாக. இந்த மஜ்லிஸை அல்லாஹ் கபூல் செய்வானாக. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.